தப்பை செஞ்சிடறாங்க. அவங்க செஞ்ச உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, அந்த கனியை சாப்பிட்டாங்க. அது என்ன கனி, அது என்ன பழம்னு நிறைய இருக்குதுங்க. இன்ஸ்டால்னு சொன்னா இங்கிலீஷ்ல ஆடம்ஸ் ஆப்பிள்னு பேரு. ஆடம்ஸ் ஆப்பிள் அப்படின்னு சொன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஆப்பிளை சாப்பிடும்போது அது வயிற்றுக்குள்ள இறங்காம தொண்டையிலே அடைச்சிக்கிச்சு. அதனாலதான் ஆண்களுக்கு இந்த இடத்துல ஒரு முடிச்சு மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம். பைபிள்ல சொல்லப்பட்ட கதை. இதுக்கும் இஸ்லாத்துக்கும் ரசூலுல்லாஹி சம்பந்தம் கிடையாது. அது என்ன பழமோ எதை சாப்பிட்டாங்களோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத ஃபதகூனா மினல் ஸாலிமீன் சொன்னா இந்த மரத்தை நெருங்காதீர்கள், நெருங்கினால் நீங்கள் அநீதம் செய்தவர்களாக ஆகிவிடுவீர்கள் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த அல்லாஹ்வுடைய கட்டளையை மறந்து போய் அந்த மரத்தை நெருங்கிட்டாங்க. அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானாங்க. இந்த அந்த மாற்றத்தை அல்லாஹ்வுக்கு அந்த மாற்றமான காரியத்தை செஞ்ச உடனேயே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அவங்களுடைய மேல இருந்த ஆடை அவிழ்ந்துருது. அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவங்க அணிஞ்சிருந்த ஆடை, அந்த ஆடை என்ன ஆயிடுது, கலைஞ்சிருது. கலைஞ்ச உடனே ரெண்டு பேருமே முழு நிர்வாணம் ஆயிடுறாங்க. இதை பத்தி குர்ஆன்ல சொல்றான், அவர்கள் அணிந்திருந்த அவர்களுடைய ஆடை கலைந்து அவர்களுடைய மர்மஸ்தானங்கள் வெளித்தெரிய ஆரம்பித்து விட்டன, வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்த உடனே இதுவரையிலும் அல்லது இப்படி இருக்கலாம், அதுவரையிலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆடை அணிஞ்சிருந்தாங்களா இல்லையாங்கிறது அடுத்த பிரச்சனை. ஆனால் அப்படி ஒரு மர்மஸ்தானம், ஒரு வெட்கம், ஒரு ஹயா அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு இல்லாம இருந்துச்சு. அந்த உணர்வே அவங்களுக்கு அந்த ஒரு ஆடையாகவும் அவர்களை மறைத்திருக்க ஒரு பொருளாக இருந்துச்சு. ஆனால் அந்த அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியத்தை செய்ய ஆரம்பிச்ச உடனே என்ன ஆயிடுது, அந்த உணர்வு கலைஞ்சு போச்சு. நாங்க நிர்வாணமா இருக்கிறோம், ஆடை அணியாம இருக்கிறோம், நம்முடைய மர்மஸ்தானங்கள் வெளியே தெரியுது அப்படிங்கிற உணர்வு என்ன ஆயிடுச்சு, ரெண்டு பேருக்கு ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. ஏற்பட்டவொன்னு என்ன பண்றாங்க, அப்படியே தங்களுடைய அப்பதான் அவங்களுக்கு முதல்ல அந்த உணர்வு ஏற்படுது. நல்லா கவனிக்கணுங்க. அதுவரை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தும் ஒரு பச்சை பிள்ளை மாதிரி தான் இருக்கிறாங்க. குழந்தைகள் மாதிரி தான் சொர்க்கத்தில் விளையாடிட்டு இருக்காங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. எந்த விதமான பாவமும் தவறு அவங்களுக்கு தெரியாது, எந்த பாவனால என்னன்னு தெரியாது, குற்றனா என்னன்னு தெரியாது, எது தப்பு எது சரின்னு தெரியாது, பச்சை பிள்ளைகளை மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. இந்த தவறு நிகழ்ந்தவுடன் அல்லாஹ் நெருங்காதீங்கன்னு சொன்ன மரத்தை நெருங்கி அந்த தவறு நிகழ்ந்தவுடன் என்ன ஆகுது அப்படின்னு சொன்ன சகோதரர்களே, அங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த வெட்க உணர்வு வர ஆரம்பிக்குது. நாங்கள் நிர்வாணமா இருக்கிறோம், தங்களுடைய மர்மஸ்தானங்கள் வெளியே தெரியுதுங்கிற அந்த உணர்வு வெளியே ஆரம்பிக்குது. உடனே என்ன பண்றாங்க, ஓடுறாங்க. அதாவது எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்க மாட்டோமா, ஏதாவது மரத்துக்கு பின்னாடியே கல்லுக்கு பின்னாடியே எங்கேயாவது ஒளிஞ்சிக்க மாட்டோமா என்று அந்த சொர்க்கத்தை ஓடுகின்றார்கள். இதை பத்தி அல்லாஹ் சொல்றான், ஃபதஃபிகா யக்ஸிஃபானி அலைஹிமா மின் வரக்கில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய இலைகளை தேடி அவர்கள் ஓட ஆரம்பித்தார்கள். ஏதாவது இலதலை கிடைச்சதா அதை வச்சு நம்முடைய மர்மஸ்தானத்தை மறைச்சிக்க மாட்டோமா, நம்முடைய வெட்கஸ்தானத்தை மறைச்சிக்க மாட்டோமான்னு சொல்லி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் கேட்கிறான் அஃபிராரம் மின்னி யா ஆதம், என்ன ஆதம் எங்க ஓடுறீங்க, என்கிட்ட தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறீங்களா, என்னிடத்துல நான் செய்யக்கூடாதுன்னு சொன்ன ஒரு தவறு செஞ்சுட்டீங்க, இப்ப நீங்க ஓடுறீங்களே, அஃபிராரம் மின்னி, என்னிடத்துல இருந்தா தப்பிச்சு ஓடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, பல் யா ரப்பி இஸ்தஹயா மின்க, இல்லையா அல்லாஹ் உன்னிடத்துல வெட்கப்பட்டு ஓடுறேன், நான் ஒன்டே தப்பிச்சு ஓடல, தப்பு செஞ்சுட்டு ஒன்டே தப்பிச்சு ஓடனா எங்கேயாவது தப்பிச்சுக்கலாம், எங்கேயாவது ஒளிஞ்சிக்கலாம்னு சொல்லி உன்னிடத்துல தண்டனையில் தப்புவதற்காண்டி ஓடல ரப்பல் ஆலமீனே, பல் இஸ்தஹயா மின்க, உன்னிடத்துல வெட்கப்பட்டு ஓடுகின்றேன், நீ எங்களை பாத்திர கூடாது, எங்களுடைய மர்மஸ்தானம் வெளியே தெரியுது, எங்களுடைய ஆடை அவிழ்ந்துருச்சு, அதனால அதுக்கு பயந்து வெட்கத்துக்கு பயந்து ஓடுறேன் அப்படின்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க. அந்த நேரத்தில் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான், நாதாஹுமா ரப்புஹுமா, அந்த இருவேருடைய ரப்பும் அல்லாஹ் அழைத்து கேட்கின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேருடைய ரப்பும் அமாஹி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைக்கின்றான். அழைச்சு கேட்கிறான், அலம் அன்ஹாகுமா மின் தில்கும ஷஜரத, இந்த மரத்தை விட்டு நான் உங்களை தடுக்கவில்லையா, அந்த மரத்துக்கிட்ட போகாதீங்க, அதை நெருங்காதீங்க, நெருங்கினா தஷ்கா, நீங்கள் கடுமையான கஷ்டத்திற்கு ஆளாக நேரிடும் என்று நான் உங்களை எச்சரிக்கவில்லையா, அக்குல்லக்குமா இன்ன ஷைத்தான லக்குமா அதுவும் முபீன், மேலும் இந்த ஷைத்தான் உங்களுக்கு ரொம்ப பகிரங்கமான விரோதி, அவன் பேச்சை கேட்காதீங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லலையா என்று ரப்பல் ஆலமீன் ஏற்கனவே செஞ்ச எச்சரிக்கை ஞாபகப்படுத்துறான். நான் சொல்லி இந்த தப்பு செஞ்சிட்டீங்களே, மரத்தை நெருங்காதீங்கன்னு சொல்லி நீங்க மரத்தை நெருங்கிட்டீங்களே, ஷைத்தான்ட்ட கவனமா இருந்துங்க, உஷாரா இருந்துங்க சொல்லி எச்சரித்தும் இந்த கவனக்குறைவா இருந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி ரப்பல் ஆலமீன் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் கண்டிக்கிறான். அந்த நேரத்துல சகோதரர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மன வேதனைப்படுறாங்க, நம்ம இந்த மாதிரி தப்பு செஞ்சிருமேன்னு சொல்லி. ஆனா எந்த பிரயோஜனம் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், ஃபகுல்னா ஹபித்து மின்ஹா ஜமீஆ ஃபஇம்மா யாத்தியன்னகும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். இதுக்கு மேல உங்களுக்கு இருக்கிறதுக்கு அனுமதி இல்லை, இதுக்கு மேல அந்த சொர்க்கத்துல இருந்து என்ன கிடையாது, உங்களுக்கு அனுமதி கிடையாது. நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் அந்த சைத்தானுடைய பேச்சை கேட்டால் ஃபயுக்ரிஜன்னகுமா, அவன் உங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்தில் வெளியாக்குறதுக்கு எல்லா சூழ்ச்சி செஞ்சுட்டு இருக்கான், அவன் பேச்சுக்கு மயங்கிட்டீங்கன்னா ஃபதஷ்கா, நீங்கள் கடுமையான கஷ்டத்துக்கு ஆளாக நேரிடும் அப்படின்னு எச்சரித்திருந்து தப்பை செஞ்சதுனால குல் நஹபித்து மின்ஹா ஜமீஆ, இங்க இருந்து நீங்க எல்லாம் ஒண்ணா போயிடுங்க, நீங்களும் வெளியே போங்க, உங்களுடைய மனைவி வெளியே போங்க, ஷைத்தானும் வெளியே போங்க, யாரும் இருக்க வேண்டாம்,
இங்க மலக்குமார் மட்டும் சொர்க்கத்துல இருந்தா போதும், நீங்க எல்லாரும் வெளியே போங்க. ஃபகுல் நஹபித், நாம் சொன்னோம் மின்ஹா ஜமீஆ, நீங்க எல்லாரும் ஒண்ணா கீழே இறங்கிடுங்க, இங்க இருக்காதீங்க, பூமிக்கு போயிடுங்க என்று சொல்லிவிட்டு ஃபஇம்மா யாத்தியன்னகம் மின்னி ஹுதன், நீங்கள் பூமிக்கு போன பிறகு என்னிடத்திலிருந்து சில நேர்வழிகள் வரும், உங்களுக்கு ஹிதாயத்தில் வரும். அங்க போன பிறகு அந்த ஹிதாயத்தை கேட்டு ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அங்க பூமியில என்னுடைய ஹிதாயத்தை, என்னுடைய நேர்வழியை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு அங்க எந்த விதமான கஷ்டம் கிடையாது, எதை பற்றியும் அவங்க விசனப்படவும் மாட்டாங்க. ஆனால் அதற்கு பிறகு அங்க போன பிறகு யார் என்னுடைய கட்டளைகளுக்கு மாறு செஞ்சு நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரித்து பூமிக்கு அனுப்புறான். சகோதரர்களே, இங்கே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பூமிக்கு இறக்கிறதுக்கு முன்னாடி நாம சில படிப்பினைகள், தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவங்க சொர்க்கத்தில் இருக்கும்போது நடந்த சில சம்பவங்களை நம்ம பார்க்கணும். முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைக்கும் பொழுது என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். ஜிப்ரீலே போங்க, நான் வந்து ஆதம படைக்க போறேன், அதுக்கு பூமியில போய் மண் எடுத்துட்டு வாங்க, ஏன்னா மண்ணால படைக்க போறேன். ஏன்னா நெருப்பால ஒரு படைப்பை படைச்சிட்டேன், அது ஜின்னுடைய படைப்பு. ஒளியினால ஒரு படைப்பை படைச்சிட்டேன், அது மலக்குகளுடைய படைப்பு. இப்ப நான் என்னுடைய படைப்பை மண்ணால் படைக்க போறேன், அதனால பூமிக்கு போய் கொஞ்சம் மண் அள்ளிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ரப்பல் ஆலமீன் அனுப்பி வைக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மண்ணல போறாங்க, அந்த பூமி சொல்லுது என்கிட்ட மண் அல்லாதீங்க, நானும் அப்படிப்பட்ட ஒரு படைப்படையெல்லாம் மண்ணெல்லாம் தரமாட்டேன் அப்படிங்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வந்துறாங்க, யாரெல்லாம் மண்ணு பூமி வந்து மண்ணு தரமாட்டேன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அனுப்பி வைக்கிறான். சூர் ஊதக்கூடிய இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்து அனுப்பி வைக்கிறான், நீங்க போக போய் மண் அள்ளிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. அவங்களும் வர்றாங்க, மண்ணு சொல்லுது நான் மண்ணு தரமாட்டேன், பூமி சொல்லுது நான் மண்ணு தரமாட்டேன், என்கிட்ட மண் அல்றவெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படிங்குது. உடனே இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வந்துறாங்க. மூன்றாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குல் மௌத் அனுப்பி வைக்கிறான். மலக்குல் மௌத் அனுப்பி வைக்கிறான். மலக்குல் மௌத்தை பார்த்த உடனே அந்த பூமி சொல்லுது, மலக்குல் மௌத்தே தயவு செஞ்சு மண்ணை அல்லாதீங்க, நான் வேண்டி கேட்டுக்கிறேன், என்னை விட்டுருங்க அப்படிங்குது. உடனே மலக்குல் மௌத் சொல்றாங்க, நான் ஒண்ணு வேண்டி கேட்டுக்கிறேன், எனக்கு கொஞ்சம் மண்ணு கொடுத்துரு, ஏன்டா நான் வெறுங்கையோட அல்லாஹ்ட போக முடியாது அப்படின்னு பேசி சமாளிச்சு என்ன பண்றாங்க, மண்ணை அள்ளிட்டு வந்துடுறாங்க. மண்ணை அள்ளும் பொழுதுதான் ஒரே இடத்துல இருந்து அல்லாம இங்க இருந்து கொஞ்சம் மண்ணு, கொஞ்சம் சிவப்பு மண்ணு, கொஞ்சம் மஞ்சள் மண்ணு, கொஞ்சம் கருப்பு மண்ணு, கொஞ்சம் வெள்ளை மண்ணு, கொஞ்சம் ஆத்து மண்ணு, கொஞ்சம் சரள மண்ணு, கொஞ்சம் செம்மண்ணு, இப்படி எல்லா மண்ணும் என்ன பண்றாங்க கலந்து, எல்லா மண்ணையும் கலந்து கொண்டு போய் அல்லாஹ்ட்ட கொடுக்குறாங்க. அப்பதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்க்கறான், உயிரை வாங்குறதுக்கு ரொம்ப தகுதியான ஆள் நீங்க தான். ஏன் ஜிப்ரீல் போனாரு வாங்கிட்டு வரல, இஸ்ராஃபீல் போனாரு வாங்கிட்டு வரல, நீங்க பேசி வாங்கிட்டு வரீங்களா, துடிக்க பறிச்சுட்டு வந்துட்டீங்க இல்லையா, உயிரை வாங்குறது நீங்க தான் தகுதியான மலக்குன்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குல் மௌத் யாரை எதை கொடுத்துறான், உயிரை வாங்கக்கூடிய பொறுப்பு ரப்பல் ஆலமீன் மலக்குல் மௌத்ல கொடுத்துறான். அந்த பலதரப்பட்ட மண்ணை கொண்டு படைக்கப்பட்டதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கான பனு ஆதம் முக்தலிஃபன் அல்வானுஹு வ அக்லாகுஹு, ஆதமுடைய மக்கள் எப்படி ஆயிட்டாங்கன்னு சொன்னா நிறங்கள் மாறுபட்டவர்களாகவும் குணங்கள் மாறுபட்டவர்களாக ஆயிட்டாங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் மண் எடுத்துருக்காங்கல்ல, நீங்க பாத்தீங்கன்னா சில பேரை பார்த்தா வெள்ளை வெள்ளையர்னு இருப்பாங்க, அழகா இருப்பாங்க. சில பேரை பார்த்தா ரோஸ் கலர்ல இருப்பாங்க. சில பேரை பார்த்தா அல்லாஹ் பாதுகாக்கணும் வெங்குஷ்டம் பிடிச்ச மாதிரி இருப்பாங்க, பார்க்கறதுக்கே சகிக்காது. சில பேரை பார்த்தா கண்ணங்கரையல்னு இருப்பாங்க. சில பேரை பார்த்தா ரெண்டுக்கு நடுவுல இருப்பாங்க. பாக்குறமா இல்லையா? இந்தியாக்காரங்களாம் பெரும்பாலும் கருப்பா தான் இருப்பாங்க. ஒன்று ரெண்டு கொஞ்சம் சிவப்பாயிறது உண்டு, இந்தியாவில பெரும்பாலும் கருப்பா இருப்பாங்க. இதே நீங்க மேற்கத்திய நாடுகளுக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கு போனீங்கன்னா அங்க பெரும்பாலும் செக்கச்சவேன்னு இருக்காங்க. நீக்ரோக்கு போனீங்கன்னாக்கா அல்லாஹ் அக்பர், நம்மளுக்கு நேர் தலையில மாற்றோம், கண்ணங்கரையில் இருப்பாங்க, பார்க்கவே சகிக்காது. இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா நீங்க எங்க பார்க்கலாம், ஹஜ்ஜில பார்க்கலாம். எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா பார்க்கலாம், ஹஜ்ஜில பார்க்கலாம். ஒரு கூட்டம் பார்த்தா குட்டை குட்டையா போகும், ஒரு கூட்டம் பார்த்தா இப்படி பார்க்கணும், அவங்கள இப்படி மண்ணாந்து பார்க்கணும், அப்பதான் முகத்தை பார்க்க முடியும். ஒருத்தர் அப்படி இருப்பாங்க, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இப்படி பார்க்கணும், இப்படி குட்டை குட்டையா இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சிவப்பா இருப்பாங்க, சில பேர் பார்த்தா கருப்பா இருப்பாங்க. ரப்பல் ஆலமீன் அப்படி வித்தியாசமாக மாறுபட்டதாக பலதரப்பட்டதாக மனிதனுடைய குணங்களையும் மனிதனுடைய நிறங்களையும் படைச்சு உலகத்துக்கு அனுப்பி வச்சான்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த நிலைமையில ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ரப்பல் ஆலமீன் படைக்கும்போது என்ன பண்றான், தன்னுடைய கரங்களாலேயே படைச்சான். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஹலக ஆதம மின் பியதிஹி, ஹலக ஆதம பியதிஹி, ரப்பல் ஆலமீன் தன்னுடைய கரங்களாலேயே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சான் அப்படிங்கிறாங்க. அப்ப இங்க நமக்கு ஒரு சந்தேகம் வரும். நேத்து யாரோ சில சகோதரர்கள் கேட்டாங்க, அது எப்படி ஹஸ்ரத் நீங்க இப்படி சைக்கிளெல்லாம் செஞ்சு காட்டுறீங்க அல்லாஹ் படைச்சான்னு சொல்லி, அப்ப அல்லாஹ்க்கு ஏதாவது கை இருக்குதா, தன்னுடைய கையால் அல்லாஹ் படைச்சான் அப்படின்னு சொன்னா நீங்க வேற அல்லாஹ் இப்படி உருவத்தை அமைச்சான், காதை இப்படி வைக்கணும், மூக்கை இப்படி வைக்கணும், நாக்கை இப்படி வைக்கணும் அல்லாஹ் படைச்சாங்கிறீங்களே, அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கை ஏது, கை இருக்குதா, நம்ம அல்லாஹ் உருவம் இல்ல தானே கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா சகோதரர், இது குர்ஆன்ல ரப்பல் ஆலமீன் பல இடங்கள்ல சொல்றான், அல்லாஹ்வுக்கு உறுப்புகள் இருக்கிறதா சொல்றான். என்ன சொல்றான், யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சஹாபாக்கள் ஹுதைபியா அந்த உடன்படிக்கையின் பொழுது அந்த மரத்தின் அடியில் என்ன பண்றாங்க, பையத் ரிதுவான் என்று சொல்லக்கூடிய பையத் செய்றாங்க. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத் செய்றாங்க, நாங்கள் எங்களுடைய உடலிலே உயிர் இருக்கும் வரை அல்லாஹ்வுடைய தீனுக்காக போராடி கொண்டே இருப்போம் சொல்லி பையத் செய்றாங்க. அந்த பையத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது சொல்றான், யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அவர்களுடைய கரங்களின் மீது அல்லாஹ்வுடைய கரம் இருந்தது. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கை மேல கை வச்சிருந்தாங்களே,
சஹாபாக்களுடைய கை ரசூலுடைய கைக்கு மேல இருந்துச்சு, சஹாபாக்கள் கைக்கு மேல அல்லாஹ்வுடைய கை இருந்துச்சு அப்படிங்கறாங்க ரப்பல் ஆலமீன் சொல்றான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றாங்க? அல்லாஹ் கை இருந்துச்சுங்கறான். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். உலகத்துல உள்ள எல்லா படைப்புகளும் அழிஞ்சு போயிடும், ஆனால் சங்கை பொருந்திய உங்கள் ரப்புடைய திருமுகம் மட்டுமே நிலைத்திருக்கும் அப்படிங்கறான். அப்ப அல்லாஹ் என்ன இருக்குதுங்கறான்? அல்லாஹ் திருமுகம் இருக்குதுங்கறான். ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அனஃபி ரன்னி அப்தி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றாங்க, என்னுடைய அடியான் என்னை பத்தி எப்படி நினைக்கிறானோ அப்படிதான் நான் நடந்துப்பேன். என்னுடைய அடியான் என்னை பத்தி எப்படி நடக்கிறானோ அப்படிதான் நான் நடந்துப்பேன். அவன் என் பால் ஒரு ஜான் நெருங்கி வந்தால் நான் ஒரு முழம் நெருங்கி வர்றேன். அவன் என்னை நோக்கி நடந்து வந்தால் நான் அவனை நோக்கி ஓடி வர்றேன். அப்ப ஓடி வரனா என்ன அர்த்தம்? அல்லாஹ்க்கு என்ன இருக்குது? என்ன இருக்குங்க? கால் இருக்குது. அப்ப இந்த மாதிரி ஆயத்துக்களையும் ஹதீஸ்களையும் நம்ம பார்க்கும் பொழுது ரப்புல் ஆலமீனுக்கு உருவம் இருப்பதா ஹதீஸ்கள்ல வருது, குர்ஆன்லயே வருது. ஆனால் அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லங்கறமே. அப்ப உருவம் இருந்தா அப்புறம் அல்லாஹ் எப்படி அல்லாஹ்வா இருக்க முடியும்? மனுஷனா மாறிடுவானே. நம்மள மாதிரி கை இருந்துச்சு கால் இருந்துச்சுன்னு சொன்னா அப்ப அல்லாஹ்வுக்கு உருவம் இருந்தா அப்ப அல்லாஹ் உருவம் அல்லாஹ் இருக்க முடியாது, அவன் மனுஷனா மாறிடுவான். உதாரணமா நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்ணை கொடுத்திருக்கான். எப்படிப்பட்ட கண்ணு? எதிரில உள்ளதை மட்டும் தான் பார்க்க முடியும், எதிரில உள்ளதை மட்டும் பார்க்க முடியும். இப்ப பின்னாடி மோதினார் என்ன அடிக்கிறது ஓய் கை தூக்குறாரு, என்ன பார்க்க முடியுமா? திரும்பி பார்க்க முடியுமா என்ன பண்றாருன்னு சொல்லி? பார்க்க முடியாது. அப்ப எதிரில உள்ளதை மட்டும் தான் என்னால பார்க்க முடியும், பின்னாடி என்ன நடக்குது எனக்கு தெரியாது. அப்படிதான் நம்ம எல்லாருமே. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு இந்த மாதிரி ஒரு கண்ணு இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்ப என்ன ஆகும்? அல்லாஹ் எதிரில நடக்கிறத மட்டும் தான் பார்ப்பான், பின்னாடி நடக்குது அல்லாஹ்க்கு தெரியாது, நவுது பில்லாஹ் அப்படின்னு ஆயிடும். ஆமா இல்லையா? அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு ஒரு உருவம் ஒரு ஷேப் ஒன்னு கொடுத்துட்டோம்னாக்கா அந்த ஷேப்புக்குள்ள தான். உதாரணமா என் கையை நான் இப்படி நீட்டினா இங்க இருக்கிறவரை தான் தொட முடியும், அங்க இருக்கிற தொட முடியுமா? தொட முடியுமா? அல்ல இந்த கை இப்படி நீட்டினா கை நீட்டினாலும் தொட முடியும், அந்த தாண்டி இருக்க தொட முடியுமா? அப்ப அல்லாஹ்வுடைய கை இவ்வளவு நீளம் தான், அல்லாஹ் குதிரத் இவ்வளவுதான் இருக்குது, சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். அப்போ அல்லாஹ்வுக்கு ஒரு ஷேப் கொடுத்தா என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய குதிரத்தையும் வல்லமையும் குறைச்சி மதிப்பிட்டதா ஆயிடும். நவுது பில்லாஹ். அப்ப அதனால அல்லாஹ்வுக்கு ஷேப் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப அல்லாஹ் குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் ஷேப் இருக்கதா சொல்றானே, அல்லாஹ் கை இருக்கிறதா சொல்றானே, முகம் இருக்கிறதா சொல்றானே, கால் இருக்கிறதா ஹதீஸ்ல வருது. அப்ப எப்படி அப்படின்னு சொன்னா சகோதரர்களே, இதுல அறிஞர்கள் அழகான ஒரு தெளிவான ஹதீஸ் ஒரு முடிவு சொல்றாங்க. வலஹும் ஐதின் லாக்க ஐதீனா, வலஹு ஐதின் லாக்க ஐதீனா. அல்லாஹ்வுக்கு கரம் இருக்குன்னு அல்லாஹ் சொல்லிட்டானா அது இருக்காதுல எந்த சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் சொல்லிட்டான், அப்புறம் என்ன போட்டு வியாக்கியானம் பண்ணிட்டு? அல்லாஹ்வே சொல்லிட்டா எனக்கு கை இருக்குதுப்பா, என்னுடைய கை அவரோட கை மேல இருக்குன்னு சொல்லிட்டான். அப்ப வலஹு ஐதின் லாக்க ஐதீனா, அல்லாஹ்வுக்கு கை இருக்குது ஆனா நம்ம கைய மாதிரி கிடையாது. வலஹு வஜ்ஹுன் லாக்க வஜ்ஹினா, அவனுக்கு முகம் இருக்கு சொல்லிட்டாம்ல, அவ்வளவுதான் முகம் இருக்குது ஆனா நம்முடைய முகத்தை மாதிரி கிடையாது. உலகம் அர்ஜுனன் லாக்க அர்ஜுனா, அவனுக்கு கால்கள் இருக்குது ஆனா நம்முடைய கால்களை மாதிரி கிடையாது. அப்ப நம்ம கைய மாதிரி இருக்கணும், நம்ம முகத்தை மாதிரி இருக்கணும்னு சொன்னாதான் அல்லாஹ்வுக்கு குறைச்சி மதிப்பிடுறதா ஆயிடும். அல்லாஹ்வுக்கு முகம் ஒன்று இருக்குது, அது எப்படி நமக்கு தெரியாது, இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துல போய் பார்த்துக்கலாம். அல்லாஹ் கை இருக்குது, அது எப்படி நமக்கு தெரியாது, இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துல போய் பார்க்கலாம். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுனல் பத்ர லைலத்துல் கமரி. 14ஆம் நாள் இரவு பௌர்ணமி இரவிலே எப்படி நீங்கள் சந்திரனை பார்ப்பீர்களோ அது போன்று உங்கள் ரப்பல் ஆலமீனை நீங்கள் சொர்க்கத்திலே பார்ப்பீர்கள் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துல பார்க்கும்போது நம்ம தீர்மானிச்சுக்கலாம் அவரோட உறவு எப்படி இருக்குது, கை எப்படி இருக்குது, முகம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனா அல்லாஹ் முகம் இருக்குன்னு சொல்லிட்டானா இருக்குது அவ்வளவுதான். ஆனா நம்ம முகத்த மாதிரி இல்லை, கால் இருக்குன்னு சொன்னா இருக்குது அவ்வளவுதான், ஆனா நம்ம கால் மாதிரி கிடையாது என்ற ஒரு அழகான முடிவை உலமாக்கள் இதன் மூலமா நமக்கு தர்றாங்க. அந்த அடிப்படையில ரப்பல் ஆலமீன் தன்னுடைய கரங்களாலேயே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறான். படைக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ் ஹலக ஆதம மின் சூரத்திஹி. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய சூரத்திலே படைச்சான், தன்னுடைய உருவத்திலே அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சானா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை யார மாதிரி படைச்சான்? அல்லாஹ் தன்னுடைய ரூபத்திலேயே, தனக்கு அல்லாஹ் என்ன ஒரு ஷேப் இருந்துச்சோ அந்த உருவத்திலேயே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்தான் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அந்த அடிப்படையில் சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மிக மிக ஒரு அழகான மனிதரா படைக்கிறான். அது மட்டுமல்ல ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை 60 அடி உயரத்திலே படைத்தான். 60 அடி உயரம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, ரொம்ப நீண்ட தாடி, ரொம்ப அழகான தோற்றத்தில் இருப்பாங்கன்னு சொல்லி ஹதீஸ்ல வருது. ஆனால் 60 அடி உயரத்தில இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அடுத்தடுத்து அவருடைய பிச்சலங்கள் குழந்தைகள் கொஞ்சம் கொஞ்சமா உருவம் குறைஞ்சு இன்னைக்கு எந்த லெவல்ல வந்து நிக்கிறோம்? 6 அடியில வந்து நிக்கிறோம். அதிகபட்சம் எத்தனை அடி தாங்க? மனுஷன் எவ்வளவு ஹைட்டா இருந்தாலும் அதிகபட்சம் எத்தனை அடி? 6 அடி தான். ஒரு அடி கூட்டிடுச்சுன்னா உலக அதிசயமாயிடுவான் அவன், எல்லாரும் அவனை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படித்தானே? அப்ப அதிகபட்சமா ரப்பல் ஆலமீன் மனிதனுக்கு ஆதமுடைய மகனுக்கு 6 அடியை கொடுத்தான். ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைக்கும் பொழுது 60 அடி நீளத்திலே படைச்சான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படிச்சு அந்த களிமண்ணாவே கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் போட்டுறான். அது எத்தனை ஆண்டு? அதுல பல ரிவாயத்துகள் இருக்குது. 40 ஆண்டு, 40 வருஷம், 100 வருஷம், 1 வருஷம், பல ரிவாயத்துகள் இருக்குது. அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு நாடுனானோ அவ்வளவு காலத்துக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை களிமண்ணாவே அப்படியே போட்டுறான். போட்ட பிறகு ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான், கொஞ்ச நாளைக்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய இந்த களிமண் உடலுக்கு உயிர் கொடுக்குறான் அல்லாஹ். உயிரை எங்கே இருந்து ஆரம்பிக்கிறான்னு சொன்னா தலையிலேருந்து அல்லாஹ் கொடுத்துட்டு வர்றான். முதல்ல தலையில கொடுக்குறான். தலைக்கு உயிர் கொடுக்கப்பட்டோனையே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செஞ்ச முதல் காரியம் என்னன்னா ஹஜ் அப்படின்னு தும்புறாங்க. உயிர் தலைக்கு வந்து என்ன பண்றாங்க? தும்புறாங்க.
தும்முன உடனே மலக்குமார்கள் பக்கத்துல சொல்றாங்க, குல் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்ஹம்துலில்லாஹ்ங்கறாங்க. உடனே ரப்புல் ஆலமீன் யர்ஹமுக்கல்லாஹ் அப்படிங்கறான். உடனே அல்லாஹ் என்ன சொல்றான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு, யர்ஹமுக்கல்லாஹ் அப்படிங்கறான். அப்ப இந்த அல்ஹம்துலில்லாஹ் தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் தஷ்மீத்துல் ஆதிஸ் ஹதீஸ்ல வருது. தஷ்மீத்துல் ஆதிஸ் அதாவது ஒருவர் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் அவருக்கு யர்ஹமுக்கல்லாஹ் சொல்வது ஒரு மூமினுடைய 6 கடமைகள் ஒரு கடமைங்கறாங்க. அதாவது ஒரு சித்து ஹிசாலின் லில் முஃமினி அலல் முஃமினி, ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு செய்ய வேண்டிய 6 கடமை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதுல ஒரு கடமை என்ன அப்படின்னு சொன்னா தஷ்மீத்துல் ஆதிஸ், தும்மக்கூடியவருக்கு தும்மி அவர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா இவர் யர்ஹமுக்கல்லாஹ்னு சொல்லணும். ஆனா இன்னைக்கு நாம ஒருத்த தும்மிட்டாங்க, என்ன இதுல பாத்திரமா தும்மை வா, தும்முறது ஒரு ஒழுக்கம் இல்ல, மூஞ்சி பழச்சவே என் மேல வா, இப்படி ஒரு அசூசை எரிச்சுதான் பண்றமே தவிர அவருக்கு யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு கிருபை செய்யட்டுமா, நல்லா இருப்ப என்று வாழ்த்துவதில்லை, துஆ செய்யறதில்ல. தும்முறது ரசூலுல்லாஹி சொல்றாங்க, தும்முறதுக்கு ஒழுக்கத்தை கத்து கொடுக்குறாங்க. தும்மும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய முகத்தை மூடிக்கொண்டுதான் தும்முவார்கள் அப்படின்னு சொல்லி. தும்மலம் தான் என்ன பண்ணிடணும், முகத்தை மூடிடணும். ஏன்னா அடுத்தவங்க அசூசை ஆகக்கூடாதுல. இங்க அதை பத்திலாம் கவலையே இல்லை. 10 பேர் உட்காந்துருப்பாங்க, ஆச்சு ஆச்சு ஆச்சுன்னு தும்மல் போடுவாரு, ஒரு முகத்தை மூடிப்போம், ஒரு துணியை வச்சு மறைச்சுப்போம், அந்த நாகரையும் பாக்குறது இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தும்மும் பொழுது கையை வச்சு மூடணும், கையை மூடி முகத்தை மூடிக்கிட்டு தும்மணும், தும்மிய உடனே அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா எதிரில் இருக்கிறவர் யர்ஹமுக்கல்லாஹ் அப்படிங்கணும். சரி, அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாரா இல்லையான்னு தெரியல. அவர் சொன்னாதானே யர்ஹமுக்கல்லாஹ் சொல்லணும். அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாரான்னு தெரியல. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சபையில ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தும்முறாங்க. தும்மி அவங்க மனசுக்குள்ளே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிருப்பாங்க, தெரியல. உமர் ரலியல்லாஹு தஆலா உட்கார்ந்து இருக்காங்க, அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்களா இல்லையான்னு தெரியாது. உடனே சொன்னாங்க, யர்ஹமுக்கல்லாஹ் இன் குல்த அல்ஹம்துலில்லாஹ், நீ அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியிருந்தா அல்லாஹ் உனக்கு கிருபை செய்யட்டும். நீ அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியிருந்தா அல்லாஹ் உனக்கு கிருபை செய்யட்டும். எப்படி அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல கூட தயாரா இல்லையோ அப்ப அல்லாஹ் உனக்கு கிருபை செய்யறத பத்தி அவன் தான் முடிவு செஞ்சுக்கணும். இப்ப இன்னைக்கு சகோதரர்களே, நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை அல்ல. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் செஞ்ச முதல் காரியமே அதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் செஞ்ச முதல் காரியமே முதல்ல தலைக்கு உயிர் கொடுக்கப்படுறது தும்முறாங்க. தும்முனவன அல்ஹம்துலில்லாஹ்ங்கறாங்க, ரப்புல் ஆலமீன் யர்ஹமுக்கல்லாஹ் அப்படிங்கறான். ஹைர், அதுக்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பண்றான், அப்படியே உயிர் கொடுத்துட்டு வந்து இடுப்பு உயிர் கொடுக்குறான். தலைக்கு உயிரை கொடுத்து அதுக்கு அப்புறம் இடுப்பு கொடுக்குறான். இடுப்புக்கு உயிர் கொடுத்த உடனே அப்புறம் இதயங்கள்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும்ல. இதையும் கை கால் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சு இடுப்புகளை வந்த உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவசரம். உடனே எழுந்திருக்காங்க. எழுந்திருக்க முடியல, காலுக்கு உயிர் இல்லையே, காலுக்கு உயிர் இல்லை, இடுப்பு தான் உயிர் வந்துருது, எழுந்திருக்க முடியல. இதை பத்தி தான் ரப்புல் ஆலமீன் சொல்றான், குலிகல் இன்சானு மின் அஜல், மனிதன் அவசர புத்திக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன இல்ல, சரி அல்லாஹ் கால் வரணும் உயிர் கொடுக்க பொறுமையா இருப்போம் இல்ல, குலிகல் இன்சானு மின் அஜல், மனுஷன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் மனிதன் அவசர புத்தியுடனாக படைக்கப்பட்டிருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எழுந்திருக்கிறாங்க, அவங்களால எழுந்திருக்க முடியல. அதற்கு பிறகு ரப்புல் ஆலமீன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அது 60 அடி உருவத்தை கொடுத்து ஸ்வரூபத்தை கொடுத்து ரொம்ப அழகான ரூபத்துல படைச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சந்தோஷமா இருக்கிறாங்க சொர்க்கத்துல. அந்த நேரத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு ஆதமே, அந்த மலக்குகள்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு போய் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லுங்க, அவங்க என்ன சொல்றான்னு கேட்டுவாங்க அப்படின்னு அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். இவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போய் மலக்கு மால்கிட்ட போய் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறாங்க. அவங்க வலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹ் அப்படிங்கறாங்க. சொன்ன உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், ஹாதா தஹிய்யத்துக வ தஹிய்யத்து ذُرِّيَّتِكَ, ஆதமே இதுதான் உங்களுக்கும் உங்களுடைய வம்சாவளியினர் உங்களுடைய பிச்சலங்களுக்கும் உள்ள ஒரு காணிக்கை. ஒரு மூமினுக்கு மூமின் செய்ய வேண்டிய காணிக்கை என்ன? நீங்க ஆயிரக்கணக்கில் பிரைஸ் வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அழகான சந்தோஷமான முகத்தோட சலாம் சொன்னாலே அதுவே பெரிய காணிக்கைங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா இன்னைக்கு இந்த சலாம் சொல்ற குணம் நம்மள்ட்ட எவ்வளவு குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அன்து சல்லிம அலா மன் அரஃப்த வ மன் லம் தஅரிஃப் வ அலா மன் லம் தஅரிஃப், நீ அறிந்தவர்கள் அறியாதவர்கள் எல்லாருக்கும் சலாம் சொல்லு. அறிஞ்சவங்க சலாம் சொல்லு, அறியாதவங்க சலாம் சொல்லு. ஆனா இங்க ஒரு சிக்கல் என்ன தெரியுமா, இங்க நம்ம ஊர்ல அறிஞ்சவங்க சலாம் சொல்லிடலாம், பிரச்சனை இல்லை. அறியாதவர் முஸ்லிமா காஃபிரான்னு தெரியல, எப்படி சலாம் சொல்றது? அவரும் தாடியை வலிச்சிட்டு இருக்காரு, இவரும் தாடியை வலிச்சிட்டு இருக்காரு. அவரும் பேரை கேட்டாதான் இந்துவா முஸ்லிமான்னு தெரியும், இவரும் பேரை கேட்டாதான் இந்துவா முஸ்லிமான்னு தெரியும். இந்த மாதிரி சூரத்துல அறியாதவங்க எப்படி சலாம் சொல்றது? சிக்கல் தான். என்னங்க, சிக்கல் தான். அப்ப என்ன பண்ணணும்? முதல்ல நம்முடைய ஈமானை நம்ம வெளிப்படுத்தணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னா, அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹதீஸ், அல்லாஹ் உங்களுக்கு செய்த நியாமத்துகளை பகிரங்கப்படுத்துங்கறான். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுத்த நியாமத்துகளே மிகப்பெரிய நியாமத்து என்ன அப்படின்னா, அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஈமான்ங்கிற நியாமத்து. அந்த ஈமான்ங்கிற நியாமத்தை பகிரங்கப்படுத்தணுமா இல்லையாங்க? பகிரங்கப்படுத்தணுமா இல்லையா? அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு அட்டையில நான் ஒரு மூமின் அப்படின்னு கழுத்து எழுதி மாட்டிக்கலாமா? இல்ல ஒரு பேப்பர்ல நெத்தியில ஒட்டிக்கலாமா ஒரு மூமின்னு சொல்லி? அப்ப அதற்குன்னு ரப்பல் ஆலமீன் என்ன அடையாளங்களை கொடுத்திருக்கிறானோ அந்த அடையாளங்களை பாவிக்கணும். தாடியோட இருக்கிறது, தொப்பியோட இருக்கிறது. தாடி கூட இன்னைக்கு எல்லாரும் வச்சுட்டு போயிடுறாங்க.
தாடி வச்சாலும் என்ன பண்றாங்க, என்ன நான் சமீபத்துல புதுசா இஸ்லாத்துக்கு வந்த சகோதரர் ஒருத்தர், அவர் தாடி, அவருக்கு ஆர்வம், தாடி வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. தாடி வச்சா நண்பர்லாம் கேட்டாங்களா, என்னப்பா சோகமா இருக்கிற, காதல் எதுவும் தோல்வியா, என்ன சோகமா இருக்கிற, தாடிலாம் வச்சுட்டேன். அப்ப என்ன ஆயிடுச்சு, தாடி வைக்கிறதுக்குன்னு ஒரு மேயார், ஒரு அளவுகோல் என்னன்னு சொன்னா, உங்க வீட்டுல வாழ்க்கையில ஏதாவது சோகம் நடந்ததா தாடி வச்சுக்க அப்படின்னு சொல்லி, அதனால தாடிங்கிறது நீ பெரும்பாலும் எல்லாத்துக்கும் அடையாளமா போச்சு. அப்ப தாடியுடன் கூடிய தொப்பி என்பது சகோதரர்களே ஒரு இஸ்லாமிய கலாச்சாரம். ஒரு இஸ்லாம், நான் தொப்பி அந்த சர்ச்சைகளை போக விரும்பல, தொப்பி போடுறது ஃபர்லுங்கிற மாதிரி ஒரு கூட்டம் அதை வலியுறுத்திட்டு இருக்கேன், தொப்பி போடுறது ஹராம்ங்கிற மாதிரி ஒரு கூட்டம் சண்டை போட்டுட்டு இருக்கு, அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஒரு இஸ்லாமிய சங்கை தன்னை ஒரு முஸ்லீம் அறிமுகப்படுத்துறதுக்கு, பகிரங்கப்படுத்துறதுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த ஒரு அழகான அடையாளம். அப்ப அல்லாஹ் சொன்னா, அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹதீஸ், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நிஅமத்தை நீங்கள் பகிரங்கப்படுத்துங்கள். அல்லாஹ் ஒரு மூமினுக்கு கொடுத்த நிஅமத்துல மிகப்பெரிய நிஅமத் என்னங்க, அவருக்கு அல்லாஹ் கொடுத்த ஈமான் தான். அப்ப அதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ரப்பல் ஆலமீன் சொல்றான், இதுதான் இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லக்கூடிய இந்த தஹ்னியத், இந்த தஹியத் என்று சொல்லக்கூடிய இந்த காணிக்கை தான் உங்களுக்கும் காணிக்கை, உங்களுடைய உம்மத்துக்கும் காணிக்கை அப்படிங்கிறான். ஆனா இன்னைக்கு நம்ம சலாம் என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா, கடை வாசல்ல வந்து யாராவது சலாம் சொன்னாருவீங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் பாபா, உடனே பதில் என்ன தெரியுமா, முதலாளி இல்லைங்க, அலைக்கும் சலாம் இல்ல, அவர் யாரா இருந்தாலும் சரி, அல்லது யதார்த்தமா சொல்லிட்டு உள்ள வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு ஒரு தாடி தொப்பியோட ஒருத்தர் வந்துட்டாருந்தா பதில் முதலாளி இல்லை. சகோதரர்களே, ஒரு மிஸ்கினாவே இருக்கட்டும், நீங்க கொடுக்குறீங்க கொடுக்கல அடுத்த பிரச்சனை, நீங்க கொடுக்குறீங்க முதலாளி இருக்காரு இல்லாத அடுத்த பிரச்சனை, அவர் சலாம் சொன்னதை முதல்ல பதில சொல்லிடுங்க, யாரா இருந்தாலும் சரி. அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹ், என்ன விஷயங்க, இல்லங்க ஏதாவது கொடுத்தா இல்லங்க முதலாளியில போயிட்டு வாங்க, அல்ல முதலாளி இருக்கா கொடுங்க, கொடுப்பது கொடுக்காத அடுத்த பிரச்சனை. ஆனா முதல்ல தயவு செஞ்சு அவர் சலாம் சொன்னா உடனே பதில சொல்லுங்க. இது இஸ்லாத்தினுடைய ஒரு அழகான கண்ணியமான ஒரு முகமன். ஏன் சொன்னா வேற எந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய, எந்த சமயத்தில் இருக்கக்கூடிய எந்த முகமனுமே இவ்வளவு அழகா இல்லை. இங்கிலீஷ்ல குட் மார்னிங்கிறாங்க, இந்த குட் மார்னிங்கிறத வந்து சாவுட்ல போய் சொல்ல முடியுமா? இப்போ மூத்து வீட்டுக்கு போறாங்க, அங்க போய் குட் மார்னிங், அவனுக்கு அது பேட் மார்னிங், அது அவனுக்கு அது பேட் மார்னிங், அவனுக்கு குட் மார்னிங் சொல்ல முடியுமா? சரி, அங்க இருக்க அவன்கிட்ட போய் குட் மார்னிங் சொன்னா இவன் மார்னிங் பேட் மார்னிங் ஆயிடும். ஏன்டா எங்க வாப்பா மூத்தாய் கிடக்குறாரு வீட்டுல வந்து குட் மார்னிங் சொல்லிட்டு இருக்கிறேன், ஆனா அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாத்தையும் சொல்லலாம், மௌத்து வீட்டுல போய் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லலாம், கல்யாண வீட்டுல போய் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லலாம், அப்படித்தானே? அப்ப அதே மாதிரி எந்த விஷயத்தை எடுத்துக்கலாம் சரி, எந்த வார்த்தை எடுத்துக்கலாம் சரி, தமிழ்ல வணக்கங்கிறாங்க, வணக்கம்னா என்னங்க, வணக்கம்னா என்ன, உன்னை வணங்குகிறேன்னு அர்த்தம், மனுஷனை மனுஷன் வணங்குறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா யாருக்குமே வணங்கறதுக்கு உரிமை இல்லங்கும் பொழுது நம்ம மனுஷனை பார்த்து வணக்கம் அப்படிங்கிறோம், வணங்குறேன். இது பெரிய கொடுமை என்ன தெரியுமா, நம்ம ஆளுங்க ஏதாவது ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டா, ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி அல்லது ஒரு பொதுவான இந்து தலைவர்ல யாராவது வந்துட்டான்னு சொன்னா எழுந்திருச்சு இந்த கும்பிடுறதுக்கு எந்த தயக்கம் காட்டுறது இல்லை, எந்த தயக்கம் காட்டுறது இல்லை. வணக்கம் வணக்கம் வாங்க, சலா அது பள்ளிவாசல்ல, இங்கே வணக்கம் தான். பள்ளிவாசலுக்கு போனா அஜத்துக்கு போனா சலாம் சொல்லிக்கலாம், இங்க அவர் பெரிய எம்பி வந்துட்டார்ல அதனால வணக்கம் தான். எதுக்காண்டி சொன்னா இந்த மாதிரி கையெடுத்து கும்பிடுவதே பெரிய ஷிர்கினுடைய அடையாளம். இது ஒரு ஷிர்குடைய கலாச்சாரத்தை நம்ம ஏத்துக்கிட்டோம்னு அர்த்தம். மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருவர் மாற்று மத கலாச்சாரத்தை போன்று பின்பற்றுகிறாரோ அவர் அவர்களே சார்ந்தவர். நௌதுபில்லா. நம்ம அந்த கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம்னு வச்சுங்க, அவர் வணக்கம் சொல்றாரா உடனே நம்ம கையை பிடிச்சிட வேண்டியதானே. வணக்கங்கிற நடைமுறை அங்க எங்க ஏற்படும், எதனால ஏற்படுன்னு சொன்னா பிராமணர்கள் தீண்டாமையை வலியுறுத்துவதற்கான அந்த வணக்கங்கிறதை ஏற்படுத்துறாங்க. அதான் உன் கை உனக்கு, என் கை எனக்கு, தொட்டாத எனக்கு தொட்டா தீட்டாயிடும். அதுக்கு நேர் மாற்றமா இஸ்லாம் கற்றுக் கொடுத்த அழகான வழிமுறை என்ன, உலகத்தில் அத்தனை மக்களுடைய சகோதரர்கள், நீ ஆண்டிக்கு பிறந்தாலும் சரி, அரசனுக்கு பிறந்தாலும் சரி, நீ தாழ்த்தப்பட்டு பிறந்தாலும் சரி, உயர்த்தப்பட்டு பிறந்தாலும் சரி, நீ என்னுடைய சகோதரன், கையை பிடிச்சிருக்க, முடிஞ்சு போச்சு. இப்படிப்பட்ட இஸ்லாமிய கலாச்சாரத்தை சொல்ல வேண்டிய இடத்துல அதே பிராமண கலாச்சாரத்தை, அன்டச்சபிலிட்டி கலாச்சாரத்தை, தீண்டாமை கலாச்சாரத்தை நாம பின்பற்றி வணக்கம் சொன்ன சகோதரர்களே, நாம அங்க ஷிர்கோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டோம்னு அர்த்தம். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய மார்க்கம் எங்கேயுமே எந்த பாத்திலான கொள்கையோட காம்ப்ரமைஸ் பண்ணாதுங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கம் இருக்குது. அல்லாஹ் சொல்றான், கலிமத்துன் தய்யிபத்துன் கஷஜரத்தின் தய்யிபத்தின், அல்லாஹ்வுடைய வார்த்தை இருக்குது. அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் ஒரு பரிசுத்தமான மரத்தை போன்றது. எப்படிப்பட்ட மரம், அதனுடைய வேர் பூமியில ஸ்ட்ராங்கா தாங்கி நிற்கும், அதனுடைய கிளைகள் வானத்துல பரவி நிற்கும். இதுதான் உறுதியான மரம். எத்தனை காத்து வந்தாலும் சரி, எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் சரி, அப்படி நிமிர்ந்து நிற்கும் அல்லாஹ்வுடைய மரம், பரிசுத்தமான மரம். அப்படி வளைஞ்சு கொடுத்துறாது, காத்திரிக்க எந்த பக்கம் வளைஞ்சுக்கிறேன், இந்த பக்கம் காத்திரி எந்த பக்கம் வளைஞ்சுக்கிறேன், இப்படி வளைந்து கொடுப்பது அல்லாஹ்வுடைய மார்க்கம் அல்ல. அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்னைக்கு நிமிர்ந்துதான் நிற்கும். மரம் எப்படிப்பட்டதுங்க, எவ்வளவு பெரிய புயல் அடிச்சாலும் நின்று தாங்கும், இல்லைன்னா வேரோட சாஞ்சாலும் சாயமே தவிர அங்க என்ன ஆகுது, காத்துக்கு வளைஞ்சு கொடுக்காது. அதுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கம். அப்ப அந்த அடிப்படையில அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மூமின்களாய் நாம எப்படி இருக்கணும், நிமிர்ந்து நிற்கலாம். அல்லாஹ்வுடைய மார்க்கமா நான் முஸ்லீமா தான் இருப்பேன், இஸ்லாமிய கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ண நிமிர்ந்து நிற்கிறோம், இல்லைன்னா அந்த அடியோட மாஞ்சு போயிடுவோம். ஆனால் வளைஞ்சு கொடுக்க கூடாது. எந்த பாத்திலான கொள்கைக்கும், எந்த ஷிர்கியத்தான கொள்கைக்கும், குஃப்ரியத்தான கொள்கைக்கும் ஒரு மூமின் எந்த காலத்திலும் வளைஞ்சு கொடுத்துட கூடாது. இதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்கள் கற்றுக் கொடுத்த அழகான நடைமுறை. ஹைர், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி வைக்கிறான். மலக்குமார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை மலக்குமார்கள்ட்ட அங்க போய் சலாம் சொல்லி பதில் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோன்னு சொல்றாங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், ஹாதா தஹிய்யத்துக்கு வ தஹிய்யத்து துர்ரியத்திக, இதுதான் உங்களுக்குள்ள உங்களுக்குள்ள அன்பளிப்பு, காணிக்கை, உங்களுடைய வம்சாவளியினருக்குள்ள காணிக்கைன்னு சொல்லி ரப்பல் ஆலமீன் சொல்லி அனுப்புறான். சொல்லி அனுப்பின உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வர்றாங்க.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை உட்கார வச்சு, ஆதமே இன்னைக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லி காட்ட போறேன் அப்படிங்கிறான். என்ன அல்லாஹ் சொல்லி காட்ட? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதுகுல அப்படி கையை வச்சு தடவுறான். முதுகுல கையை வச்சு தடவுறான். சோதனை இதை அவங்க முதல் நாளே சொல்லிட்டேன். இங்க நாம் சொல்லக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே வந்து அல்லாஹ் குர்ஆன்ல நபிமார்களை பத்தி என்ன சொன்னா, அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹான ஹதீஸ்கள்ல, ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள்ல என்ன சொல்றாங்க, இந்த சம்பவங்கள் மட்டும் தான் நான் சொல்லுவேன். நீங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி இல்ல கதைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம், அந்த கதைகள்லாம் இங்க வராது. சொல்ல விளங்கிச்சிங்களா? சில பேர் சகோதரன் சொன்னாங்க, என்னங்க இது ஒண்ணுமே நல்ல சம்பவம் எதுவுமே இல்லையே, சும்மா அப்படியே போற மாதிரி இருக்குதுன்னா இப்படிதான் இருக்கும். நபிமார்கள் வரலாறு ஆதாரபூர்வமா சொல்றதா இப்படிதான் இருக்கும். சும்மா நான் கதைகளை கப்சா அடிச்சு விட்டு வச்சுங்க, சஹர் வரும் உட்காந்து பேசிக்கலாம், நீங்க சிரிச்சுட்டே உட்காந்துருக்கலாம். விளங்கிச்சிங்களா? அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதுகுல, இதுல நான் சொல்லக்கூடிய சம்பவங்கள்ல யாராவது சகோதரர்களுக்கு ஏதாவது ஆதாரம் வேணும், இந்த நீங்க சொன்ன இந்த சம்பவம் எந்த கிதாபில் இருக்குது, இந்த சம்பவம் எந்த ஹதீஸ்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் எப்ப வேணாலும் வந்து கேளுங்க, நான் அதுக்குரிய ஆதாரத்தை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தர தயாரா இருக்கிறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து முதுகுல ரப்பல் ஆலமீன் இப்படி கையை வச்சு தடவுறான். தடவுன உடனே அங்க சில அணுக்கள், உயிர் அணுக்கள் என்ன ஆகுது, அங்க அப்படியே விழுது கீழே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க, ரப்பல் ஆலமீன் ரெண்டாவது இப்படி கையை வச்சு தடவுறான், மறுபடியும் சில உயிரணுக்கள் விழுது. சில அணுக்களை பார்த்தா அங்க அப்படியே ஜொலிச்சுக்கிட்டு இருக்குது, ஒளிமயமா இருக்குது. சில அணுக்களை பார்த்தா கண்ணம் கரையல் இருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பாக்குறாங்க, என்ன அல்லாஹ் வித்தியாசமா இருக்குது, என் முதுகுல இப்படி கையை வச்சு தடவுனே அப்படியே அணுக்களா உயிரணுக்களா கொட்டுது, இந்த பக்கம் இன்னொரு பக்கம் தடவுனே இன்னொரு பக்கம் உயிரணுக்களா கொட்டுது, என்ன செய்தி அப்படின்னு கேட்ட உடனே ரப்பல் ஆலமீன் சொல்றான், இதுதான் உங்களுடைய பிச்சலங்கள், கியாமத் நாள் வரை வரக்கூடிய உங்களுடைய முழு அவுலாதுகள், உங்களிடத்திலிருந்து உருவாகக்கூடிய முழு அவுலாதுகள். இந்த ஒளிமயமா மின்னிட்டு இருக்கலாம் யாருன்னு சொன்னா, சொர்க்கவாதி என்று தீர்மானிக்கப்பட்ட உங்களுடைய பிச்சலங்கள், உங்களுடைய வம்சாவளியினர்கள். இந்த கருப்பா இருக்கிறவங்க யாருன்னு சொன்னா நரகவாதிகள் என்று தீர்மானிக்கப்பட்ட உங்களுடைய அவுலாதுகள் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு விளக்குறான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உத்து பாக்குறாங்க, அதுல ஒரே ஒரு அணு மட்டும் அந்த வெளிச்சமா இருக்கிற பிறகு ஒளிமயமா, அந்த ஒளிமயமான அணுக்கள்ல ஒரே ஒரு அணு மட்டும் கொஞ்சம் நல்லா வெளிச்சமா இருக்கு, நல்லா பிரைட்டா இருக்குது, பாக்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்குது. இப்ப வானத்துல பார்த்தா நிறைய நட்சத்திரம் இருக்குது, அதுல ஒரு சில நட்சத்திரம் ரொம்ப பளிச்சு பளிச்சுன்னு இருக்கு, பிரைட்டா நம்ம பார்வை இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி அதுல ஒரு நட்சத்திரம் மாதிரி ஒரு பிரைட்டா அவங்களுக்கு தெரியுது. உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, இந்த அணு யாரு, இது ரொம்ப பிரைட்டா இருக்குது யாரு அப்படி கேட்ட உடனே ரப்பல் ஆலமீன் சொல்றான், அதுதான் இப்பெல்லாம் இல்ல, கடைசி காலத்துல வரப்போற ஒரு நபி, உம்முடைய மகனார் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிறான் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், என்ன ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொல்லுவீங்கன்னு பார்த்தா சம்மந்தமே இல்லாம தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஹதீஸ்ல இருக்கதாங்க சொல்ல முடியும், இல்லாத ரசூலுல்லாஹ் சொல்ல முடியும். நீங்க விருப்பப்படுறீங்க, நீங்க எல்லாம் ரசூலுல்லாஹ் தானே எதிர்பார்த்தீங்க, அப்படிதானே? நீங்க எதிர்பார்த்தா சொல்ல முடியுமா? ஹதீஸ்ல தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தான் இருக்குது. சரி, இதான் உம்முடைய மகன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிறாங்க ரப்பல் ஆலமீன் சொல்றான். சொன்ன உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, அப்படியா எல்லாம் இவ்வளவு நல்ல அழகான மனுஷனா இருக்கிறாரு, இவருக்கு எவ்வளவு காலம் உலகத்துல வாழ்வார், இவங்க வயசு என்ன அப்படின்ன உடனே ரப்பல் ஆலமீன் சொல்றான், 40 சனா, அவருக்கு 40 வயசு தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துல எவ்வளவு வருஷம் வாழ்வாரு, 40 வருஷம் தான் வாழ்வாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா அல்லாஹ் எனக்கு அவரை பார்க்கறது சந்தோஷமா இருக்குது, அந்த என்னுடைய மகன்களிலிருந்து என்னுடைய வம்சாவளியிலிருந்து ஒரு நபி வர்றது அவர் பார்க்க சந்தோஷமா இருக்குது, அதனால அவருக்கு யா அல்லாஹ் கொஞ்சம் வயசை கூட்டி கூட அப்படின்ற உடனே ரப்பல் ஆலமீன் சொன்னா, லா தப்தீல லிகலிமாத்தி, என்னுடைய வார்த்தைகளுக்கு மாற்றமே கிடையாது, நான் எதை நிர்ணயிச்சிட்டேனோ அதுல மாற்றம் கிடையாது அப்படின்ற உடனே அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, அப்ப யா அல்லாஹ் என்னுடைய வயசுல இருந்து அவருக்கு ஏதாவது நான் கொடுக்கலாமா அன்பளிப்பா, என்னுடைய வயசுல ஏதாவது கொடுக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அல்லாஹ் அது நீ கொடுத்தா அவருக்கு உரிமை உண்டு, அது நீ கொடுத்தா கொடுத்துக்கலாமா, உன் உரிமைப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய வயதிலிருந்து ஒரு 60 வயதை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்துறாங்க. 40 வயசு தான் வயசு, தன்னுடைய வயசுல என்ன பண்ணிடுறாங்க, ஒரு 60 வயதை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தாவூத் நபி அவர்களுக்கு கொடுத்துறாங்க. இது பின்னால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு ரப்பல் ஆலமீன் 1000 வருஷம் கொடுத்திருந்தான். உலகத்துல எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க, 1000 வருஷம் வாழ்ந்தாங்க. வாழ்ந்த பொழுது மலக்குல் மௌத் உயிரை வாங்கறதுக்காண்டி வர்றாங்க. வந்த உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, எனக்கு 1000 வருஷம்ல எனக்கு அல்லாஹ் கொடுத்தது, ஆனா 940 வருஷம் தானே ஆயிருக்குது, என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்தீங்க, 60 வருஷம் இருக்குது அப்படின்ற உடனே மலக்குல் மௌத் சொல்றாங்க, என்னங்க 60 வருஷம் யாரு கொடுத்தீங்க, தாவூத் கொடுத்தீங்க, மறந்து போச்சா, அப்படியா, அப்ப சரி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முதல்ல தகராறு பண்ண மனுஷன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான். ஜஹத ஆதமோ ஜஹத துர்ரியத்துஹு, முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தகராறு பண்ணாங்க, அவங்களுடைய பிச்சைகளும் தகராறு பண்ண ஆரம்பிச்சிச்சு. இல்ல நான் அப்படி சொல்லல, இப்படி தானே சொன்னேன், இல்லங்க நீங்க இப்படி தாங்க சொன்னீங்க, இல்ல நான் அப்படி சொன்னாங்க, தகராறு வருதா இல்லையா இன்னைக்கு? அவன் சொன்னான், வனசிய ஆதமோ வனசியத்து துர்ரியத்துஹு, ஆதம் மறந்து விட்டார்கள், அவங்களுடைய வம்சம் நம்ம பிச்சைகளும் என்ன ஆயிட்டோம், அவனோட பிள்ளை குட்டிகளும் மறக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுல என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எதுவாக இருந்தாலும் எழுதி கொள்ளுங்கள், எதுவா இருந்தாலும் பண்ணுங்க, எழுதி, ஏன்னா மனுஷன் மறதியாளன், மறந்து போயிடுவான். அதனால ரப்பல் ஆலமீன் சொன்னா, இதா ததாயன்தும் பிதைனின், எந்த ஒரு கடன் கொடுத்தாலும் 5 பைசா கடன் கொடுத்தாலும் எழுதி வச்சுக்கங்க. இல்லங்க என்னங்க என் மேல் நம்பிக்கை இல்லையா, உன் மேல் நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை பேச்சு இல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளை, எந்த கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும், எந்த வரவு செலவாக இருந்தாலும், எந்த ஒரு பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. ஃபக்துபு,
எழுதி கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்ப அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முதல்லயே மறந்து தகராறு பண்ணது யாருன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அவங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 60 வயசு கொடுத்ததை அவங்க மறந்துடுறாங்க. இதுக்கு பிறகு என்ன அப்படின்னு சொன்ன சகோதரர்களே, இப்படி சொர்க்கவாதிகள் நரகவாதிகள் ரப்பல் ஆலமீன் எடுத்து காட்டுறாங்க. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்தை சஹாபாக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதுகுல அல்லாஹ் கையை தடவுனா, இதெல்லாம் ஹதீஸ்ல உள்ளது. இந்த கையை தடவுனா அப்போ ஒளிமயமான சில அணுக்கள் உயிரணுக்கள் வந்துச்சு, சில கருப்பான உயிரணுக்கள் வந்துச்சு. அந்த ஒளிமயமான அணுக்கள்லாம் சொர்க்கவாதிகள், கருப்பான அணுக்கள்லாம் நரகவாதிகள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், அப்போ ஒளிமயமான அணுக்கள்லாம் வந்து சொர்க்கவாதி நல்லா தீர்மானிச்சுட்டான், அந்த கருப்பான அணுக்கள்லாம் நரகவாதி நல்லா தீர்மானிச்சுட்டான். அப்போ நரகவாதி சொர்க்கவாதிங்கிறது நான் நரகவாதியா சொர்க்கவாதி, நான் அந்த அணுல இருந்திருப்பேன். அவங்க சொல்றாங்க, அந்த அணுல யாரு நான் இருந்திருப்போம்ல, அப்ப நான் அந்த ஒளிமயமான அணுக்கள்ல இருந்தனா கருப்பான அணுக்களா இருந்தது அல்லாஹ்வுக்கு தெரியும். ரெண்டுல ஏதோ ஒன்று இருந்திருப்பேன். ஒளிமயமான அணுக்களா இருந்தா நான் சொர்க்கவாதி, கருப்பான அணுக்களா இருந்தா நரகவாதி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொர்க்கவாதியா நரகவாதியா தீர்மானிச்சுட்டான். அதுக்கு எதுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் 20 ரக்காத் தராவி தொழுது அமல் செஞ்சுக்கிட்டு அல்லாஹ் தீர்மானிச்சுட்டாம்ல. ஒரு சஹாபி கேக்குறாங்க, அல்லாஹ் தீர்மானிச்சுட்டாம்ல சொர்க்கவாதி நரகவாதி யாருன்னு சொல்லி, அங்க என்னதான் முட்டுனாலும் நீ நரகவாதி தான் அப்படி தீர்மானிச்சு, அப்ப எதுக்கு முட்டணும்? நீ ரமலான்ல கூட தொழுவாட்டா கூட சொர்க்கவாதி தான் அப்படி தீர்மானிச்சுட்டா, எதுக்கு ரமலான் நோம்பே வைக்கணும்? தேவையில்லைல்ல. அந்த சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கவாதிகள் நரகவாதி யாரும் தீர்மானிச்சிட்டாம்ல, அதுக்கப்புறம் ஒமல் அமல் ஃபீஹா யா ரசூலல்லாஹ், அதுக்கு எதுக்கு பிறகு அமல் செய்யணும்? என்ன காரணத்துக்கு அமல் செய்யணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் ஏற்கனவே தீர்மானிச்சிட்டான் சொர்க்கவாதியா நரகவாதியா தீர்மானிச்சிட்டான். ஆனால் உலகிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யார் யார் எதற்காக தீர்மானிக்கப்பட்டார்களோ அந்த காரியங்களை அல்லாஹ் செய்ய வைப்பான். ஒன்னு அல்லாஹ் சொர்க்கவாதி தீர்மானிச்சிட்டான்னு சொன்னா அந்த சொர்க்கத்துக்கு போறதுக்கு பாதையை அல்லாஹ் லேசாக்குவான். அதான் என்னது, அந்த சொர்க்கத்துக்கு தேவையான அமல்கள் நீ செய்வே. நரகவாதின்னு அல்லாஹ் தீர்மானிச்சிட்டான்னா அந்த பாதையை லேசாக்கணுமா இல்லையா? இடையில இப்ப செக் போஸ்ட்லாம் இல்லாம கிளீனா இருக்குமா இல்ல, நேரா போய் பாயிண்ட் போய் நரகத்துல போய் சேர்றதுக்கு அதான் என்னன்னு சொன்னா நீ பாவங்கள் செய்யறது. அப்ப ஒன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கவாதி நரகவாதி தீர்மானிச்சிட்டான். ஆனால் அந்த அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்பட்ட முடிவை இலகுவாக பெறுவதற்குரிய வழி என்னன்னு சொன்னா அமல். அப்ப நீ நல்ல அமல் செஞ்சுட்டு இருக்கிற, ரமலான்ல மட்டும் இல்ல, ரமலானுக்கு பிறகும் தொழுவுற, ரமலானுக்கு பிறகு இபாதத்தோட இருக்கிற, ரமலானுக்கு பிறகு பள்ளிவாசல் தொடர்போடு இருக்கிற, ரமலானுக்கு பிறகு அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்ற, தக்வாவோட இருக்கிற, இறையச்சத்தோட இருக்கிறேன்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீ உன்னை சொர்க்கவாதி தீர்மானிச்சிட்டான். ஏன்னா நல்ல அமல் செய்ய ஆரம்பிச்சிட்ட, சொர்க்கத்திலே பாதையை போட ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு அர்த்தம். இல்ல நான் ரமலான்லயும் சினிமாவுக்கு போய் தான் தீர்வேங்கறியா, அப்ப அல்லாஹ் நரகவாதி தீர்மானிச்சிட்டான். அதான் நீ மேப்படியா பண்ண வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அந்த அடிப்படையில சொர்க்கவாதி நரகவாதி என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதா இருந்தாலும் கூட நீங்கள் எதற்காக நியமிக்கப்பட்டீர்களோ அந்த காரியங்களை ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு லேசாக்கி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்கள் சொல்றாங்க. சகோதரர்களே, இந்த நேரத்துல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இன்னொரு ஹதீஸ் சொல்றாங்க, ஆதமுடைய மகன் சஜிதாவுடைய ஆயத்து ஓதி சஜிதா செஞ்சான்னு வைங்களேன். நம்ம நீ சஜிதாவுடைய ஆயத்து ஓதுறோம்ல குர்ஆன்ல, எத்தனை இடங்களுக்கு சஜிதாவுடைய ஆயத்து இருக்கு தெரியுமா? 14 17 என்னங்க தெரியுமா? ஒருத்தர் தான் சொன்னாரு, அவருக்கு டவுட் வந்துருச்சு, அஜத்து 14 17 தெரியல அப்படின்னு. 14 தான், கன்ஃபார்ம் தான். 14 இடங்கள்ல சஜிதாவுடைய ஆயத்து வருது குர்ஆன்ல. ஹைர், இந்த 14 இடங்கள்ல ஏன் சஜிதா செய்யணும்? நம்மள பல பேருக்கு அது ஒரு குழப்பம் உண்டு. சஜிதாவுடைய ஆயத்து ஓதனோன்னு சஜிதா செய்யறமே எதுக்காக? ஏன் சஜிதா செய்யறோம்? அந்த ஆயத்தை வந்து வெறும் நீங்க அரபில மட்டும் ஓதிட்டு இருக்காம அதனுடைய தர்ஜுமாவையும் பாத்தீங்கன்னு வைங்களேன், அந்த சந்தேகம் நிவர்த்தி ஆயிடும். உங்களுக்கு சந்தேகம் நிவர்த்தி ஆயிடும். எப்படி? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், அவர்களுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டால் அவர் உடனே சஜிதா செய்வார்கள் அப்படின்னு சொல்லி நல்ல மக்களை பத்தி அல்லாஹ் சொல்லுவான். மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்களுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டால் உடனே சஜிதா செய்வார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். உடனே நம்மளாம் யாரு? மூமினா இல்லையா? உடனே நம்ம என்ன பண்றோம்? அந்த குர்ஆன்ல தியரியா படிச்சிட்டு இருக்கிறத நம்ம பிராக்டிகலா ப்ரூவ் பண்ணிடுறோம். குர்ஆன்ல தியரியா படிக்கிறோம். மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் சஜிதா செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டால் சஜிதா செய்வார்கள். இது தியரி. நம்ம என்ன பண்றாத உடனே பிராக்டிகலா ப்ரூவ் பண்ணிடுறோம். ரப்பல் ஆலமீனே நானும் மூமின் தான் சஜிதா செஞ்சிடுறேன். சில இடங்கள் அல்லாஹ் சொல்வான், காஃபிர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நீங்கள் சிரம் பணியுங்கள் என்று சொன்னால் அவர்கள் பெருமை கொண்டு சிரம் பணியாமல் இருந்து விடுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அப்ப நம்ம யார் காஃபிரா? இல்லையா அல்லாஹ், நான் முஸ்லிம், நான் அப்படிப்பட்டவன் இல்லை, நான் தான் சஜிதா செஞ்சிடுறேன். அப்ப இப்படி ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல எந்தெந்த இடங்கள்ல சஜிதாவை வலியுறுத்துகின்றானோ அந்த இடங்களில சஜிதா செய்வதற்காக தான் 14 சஜிதா குர்ஆன்ல ரசூலுல்லாஹ் கத்து கொடுத்தாங்க. அந்த சஜிதா செய்யும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு ஆதமுடைய மகன் சஜிதாவுடைய ஆயத்து ஓதி அவன் சஜிதா செய்வானேனால் யஅதஸல அன்ஹு ஷைத்தான் வஹுவ யப்கி, ஷைத்தான் அழுது கொண்டே ஓடுறானா. அழுதுட்டு என்ன பண்றானா? ஓடுறானா. என்ன சொல்வானா? என்ன அல்லாஹ் ஒரு சஜ்ஜா செய்ய சொன்னா செய்யல, நான் வந்து சபிக்கப்பட்டவனா ஆயிட்டேன். இவன் பாரு எத்தனை சஜ்ஜா செய்யறான் அல்லாஹ் சொல்லிட்டாங்கிறதுக்காண்டி இவன் அல்லாஹ்க்கு எவ்வளவு நெருக்கமானவன் ஆயிட்டானே. யாரப்பா சொல்றாங்க?
யாரப்பா சொல்றான்? நம்மளை பார்த்து சொல்றான் சகோதரர்களே. நம்ம இன்னைக்கு ஆப்ஸா வந்து முதல் ரக்காத்திலே சஜிதா அப்படின்னா போதும், சரி செஞ்சா சரி, அவர் செஞ்சா நம்மளும் செய்வோம், இல்லைன்னா செய்யாம போவோம். சஜிதாவுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியறது இல்லை. ஏன் சஜிதா செய்யறோம், எதுக்கு சஜிதா செய்யறோம் தெரியவே இல்லை. இதுல பெரிய கூத்து என்ன அப்படின்னு சொன்னா, வெள்ளிக்கிழமையில அலிஃப்லாம் சஜிதா ஓதுவோம் ஃபஜ்ர்ல. போதுனா ஒரு நண்பர் வந்து கேட்டாரு, ஹஸ்ரத் வெள்ளிக்கிழமையில மட்டும் 3 ரக்காத் தொழு வைக்கிறீங்க ஃபஜ்ர் அப்படின்ட்டாரு. ஃபஜ்ரே 3 ரக்காத் தொழு வைக்கிறீங்க. ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன், அலிஃப்லாம் சஜிதா ஓதல, சாதாரண சூரா ஓதுனேன், தொழுதோட குடிச்சிட்டாரு. என்ன நீங்க 2 ரக்காத் தொழு வச்சீங்க, எப்போ 3 ரக்காத் தொழு வைப்பீங்களே? அங்க என்னென்ன மேட்டர் புரியல, அங்க மேட்டர் தெரியல, எதுக்காக சஜிதா செய்யப்படுது, அது என்ன ரக்காத்தா இல்ல சஜிதாவா? இந்த அளவுக்கு தான் சஜிதா பத்தி விளங்கி வச்சிருக்கோம். ஆனா ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அந்த சஜிதா செய்யும் பொழுது சைத்தான் அழுதுட்டு ஓடுறானா, என்ன ஒரே ஒரு சஜிதா அல்லாஹ் செய்ய சொன்னா நான் செய்யாத பாவி ஆயிட்டேன். ஆனா இந்த மக்கள் பாரு, அல்லாஹ் சொல்லும் பொழுதுதான் சஜிதா செய்யறான், எப்பப்பெல்லாம் செய்யறான் அப்பப்பெல்லாம் செய்யறான் சஜிதாவை. அந்த சஜிதாவை செய்து அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவனா ஆகிவிட்டானே அப்படின்னு சொல்லி சைத்தான் வேதனைப்பட்டு அழுது கொண்டே ஓடுகிறான் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. ஆனால் சகோதரர்களே, அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய சஜிதாவை, ஷைத்தானுக்கு வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த சஜிதாவை அல்லாஹ் செய்தனால ஷைத்தான் பண்றான், வெறுப்படைறான். நீங்க அதே சஜிதாவை கொண்டு போய் உங்களுடைய ஷேக்குமாருக்கோ பீருமாருக்கோ தங்களுக்கோ தொங்கலுக்கோ செஞ்சீங்கன்னு சொன்னா அந்த ஷைத்தான் கைத்தா அப்படியே நம்ம வழிக்கு வந்துட்டான், நம்ம வழிக்கு வந்துட்டான். நம்மள அல்லாஹ் ஒரு சஜிதா செய்யக்கூடாதுன்னு சொன்னா செய்யன்னு சொன்னா நம்ம செய்யல, அதனால நம்ம பாவி ஆயிட்டோம். இவன் கண்டடுவா சஜிதா செய்யறான், இவன் நம்ம கூட்டாளி ஆயிட்டான்னு சொல்லி ஷைத்தான் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவான். அதனால சகோதரர்களே, சஜிதா நான் உங்களுக்கு சொன்னேன், சஜிதா என்பது அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது, வேற யாரும் எந்த படைப்புக்கு அனுமதி இல்லை. சஜிதா என்பது நீ எந்த ரூபத்துல செஞ்சாலும் சரி, 1000 வியாக்கியானம் கொடுப்பாங்க. நாங்க சஜிதா செய்யல, கிப்லா முன்னோக்கி செய்யல, 7 உறுப்பு மேல செய்யல, 8 உறுப்பு, அதெல்லாம் அடுத்த கதை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், சூரியனுக்கு சந்திரனுக்கு சஜிதா செய்யணும்னு பார்த்தே சொல்றான், நீ சஜிதா செய்யாத சூரியனுக்கு சந்திரனுக்குங்கறான். அவன் எந்த நிபந்தனை அங்க பார்க்கறது இல்லை. ஆகவே கண்ணியத்திற்கு சகோதரர் நல்லா விளங்கிக்கணும், பெற்றோராக இருந்தாலும், உஸ்தாதாக இருந்தாலும், குருவாக இருந்தாலும், ஷேகாக இருந்தாலும், பீராக இருந்தாலும், தங்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சஜிதா செய்வது என்பது, சிரம் பணிவது என்பது மார்க்கத்தில் அனுமதியே இல்லை. ரெண்டாவது பார்க்கணும், கொஞ்சம் அறிவுபூர்வமா பார்த்தா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அற்புதமான மார்க்கம் சுயமரியாதை மார்க்கம். சுயமரியாதை இயக்கம், சுயமரியாதை இயக்கங்குவான், செத்து போன ஆளுக்கு சிலை வச்சு அதில் கொண்டு போய் பாலை கொண்டு போய் ஊத்துவான். சாமி சிலைக்கு ஊத்தாதுன்னு சொல்லுவான். சாமி சிலைக்கு ஊத்துறியப்பா, அந்த பாலை கொண்டு போய் அதை பச்சை பிள்ளைக்கு ஊத்த பாங்குவா. இவன் என்ன பண்ணுவான், அதே தன்னுடைய தலைவரோட சிலைக்கு, செத்து போன தலைக்கு கொண்டு போய் மாலையை கொண்டு போய் போடுவான். ஏன் அந்த காசு ஒரு ஏழை கூட அங்க என்ன பண்ணாங்க? சுயமரியாதை இருக்குது. உண்மையான சுயமரியாதை இயக்கம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கம் தீனுல் இஸ்லாம் தான். உன்னுடைய தலை நீ வேற யாருக்கும் சாய்க்காது, அல்லாஹ்க்கு மட்டும் சாய். வேற யார்கிட்டயுமே கையேந்தி நிக்காத, கையேந்து அல்லாஹ்ட்ட மட்டும் ஏந்து. வேற யாரையும் போடாத, புகழ்றதா இருந்தா அல்லாஹ் மட்டுமே புகழு என்று ரப்பல் ஆலமீன் சுயமரியாதை கற்றுக் கொடுக்கக்கூடிய மார்க்கம். ஹைர், இப்படி ஷைத்தான் ஆதமுடைய மகன் சஜிதா செய்வதை பார்த்து ஷைத்தான் வேதனைப்படுறான்னு ரசூலுல்லாஹி சொல்றாங்க. சகோதரர், இந்த சூழ்நிலை என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருக்கும்போது நடந்த சம்பவங்கள். இப்போ நம்ம மறுபடியும் பழைய மேட்டருக்கு வருவோம். என்ன மேட்டரு? பூமிக்கு அனுப்புறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எல்லாம் சேர்ந்து போங்க பூமிக்கு போன உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமியில எங்க வந்து இறங்கினாங்க? அமெரிக்காலயா, ஆஸ்திரேலியாலயா, இந்தியாலயா, ஜப்பான்ல எங்கெந்த பூமியில இறங்கினாங்க அப்படின்னு சொன்னா, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்காவுக்கும் தாயிஃபுக்கும் மத்தியிலே தஹனா என்று சொல்லக்கூடிய இடத்திலே இறங்கினார்கள். எங்க இறங்கினாங்க? மக்காவுக்கும் தாயிஃபுக்கும் மத்தியிலே தஹனா என்று சொல்லக்கூடிய இடத்துல இறங்கினாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா கூற்று. இன்னும் சில பேர் சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்தியாவிலே இறங்கினார்கள். இது பொய் இல்லை, பெரும்பாலான அறிஞர்கள் சொல்றாங்க இந்தியாவில் இறங்கினாங்கன்னு சொல்லி. இந்தியாவில் சொன்னா மெட்ராஸ் வச்சுக்காதீங்க, சிலோன்ல. சிலோனுங்கிறது அப்ப இந்தியாவை சேர்ந்ததுதான், அப்பதான் தனியா பிரிஞ்சுது. சிலோனுங்கிறது லெமூரியா கண்டம் இருந்துச்சு முதல்ல. அதாவது சிலோனு, இந்தியா, அந்தமான் தீவுகள் எல்லாம் சேர்ந்து லெமூரியா தீபகற்பம் இருந்துச்சு. இந்த லெமூரியா தீபகற்பம் தான் பின்னாடி என்ன ஆயிடுது, சிலோன் தனியா போயிடுது, அந்த பக்கம் உள்ள வடநாடு நார்த் இந்தியா இந்தியாவோட சேர்ந்துருது. அப்ப அந்த லெமூரியா தீபகற்பமா இருக்கும் பொழுது இந்தியாவோட தான் இணைஞ்சிருந்துச்சு எது, சிலோன். இன்னைக்கும் சிலோன்ல பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு உண்மை தெரியாதுங்க, ஆதாரப்பூர்வமான செய்திகள்லாம் கிடையாது, சில அறிஞர்களுடைய கருத்து. இன்னைக்கும் கொழும்புல பாத்தீங்கன்னு சொன்னா ஆடம்ஸ் ஃபீட் அப்படின்னு சொல்லி ஒரு மலைப்பகுதி இருக்குது. அந்த மலைப்பகுதியில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கால் தடம் பதிஞ்சதா ஒரு கால் தடம் மாதிரி இடம் இருக்குது. கொஞ்சம் நல்ல அகலமா, நம்ம கால் தடம் இருக்காது, ரொம்ப நீளமா இருக்கும். அதுக்கு இந்துக்கள் அங்க கோயிலை கட்டி சிவனடி பாதம் வணங்கிட்டு இருக்காங்க. அது பேர் என்ன வச்சுன்னா சிவன் அடி பாதம். சிவன் வந்து தன்னுடைய பாதத்தை அடி என்ன பண்ணாரா அங்க வச்சாரு, அது சிவனுடைய பாதம் சொல்லி இந்துக்கள் இன்னைக்கு அவங்க கும்பிட்டு இருக்காங்க. அதுக்கு இன்னைக்கு இங்கிலீஷ்ல ஆதம் ஃபீட்னு சொல்லி அந்த இடத்துக்கு சொல்லப்படுது. கேள்விப்பட்டீங்களா? கொழும்பு சம்பந்தம் உள்ளவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க. இப்படி ஒரு அறிவிப்பு சொல்லப்படுது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொழும்புல வந்து இறங்கினாங்க, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஜித்தால இறங்கினாங்க அப்படின்னு ஒரு ரிவாயத் இருக்குது. ஆக எங்க இறங்கினாங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் அறிவான். இது ஆதாரப்பூர்வமான செய்தி இல்லை, இதெல்லாம் கன்ஃபார்மான செய்திகள் கிடையாது. இப்படி பல கருத்துக்கள் சொல்லப்படுகின்றது. ஆனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க மக்காவுக்கும் தாயிஃபுக்கும் மத்தியில தஹனா என்று சொல்லக்கூடிய இடத்துல இறங்கினாங்க சொல்லி. ஹைர், எங்க இறங்கினாங்களோ அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுக்கு சாட்சி எங்க இறங்கினாங்க அப்படிங்கிறதுக்கு. ஹைர், இறங்கின உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பூமியில வந்து பாக்குறாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்க சொர்க்கத்துல ஒண்ணும் கிடையாது,
சொர்க்கத்துல ஒண்ணுமே கிடையாது. ரசூலுல்லாஹி செஞ்சுறாங்க, அங்க சொர்க்கத்திலே மனிதர்கள் சாப்பிடுவாங்க 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 சாப்பிடுவாங்க, உள்ள போய்கிட்டே அப்புறம் வெளியேறது எப்படி? சாப்பிடுறாங்க, அது மலம் கழிக்கணுமா இல்லையா? அப்பதான் அடுத்து சாப்பிட முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க மலமும் இருக்காது சிறுநீரும் இருக்காது, ஒரு கஸ்தூரி வாசனையோட ஒரு யாப்பம் ஒண்ணு விடுவாங்க, அதோட அது செரிமானம் ஆயிடும். கஸ்தூரி வாசனையோட, இங்க உள்ள யாப்பம் இல்ல, கஸ்தூரி வாசனையோட ஒரு யாப்பம் ஒண்ணு விடுவாங்க, அப்படிவாங்க, முடிஞ்சு போச்சு. என்ன ஆயிடும்? அங்க எல்லாமே ஹசம் ஆயிடும், எல்லாமே அங்க ஜீரணம் ஆயிடும், அடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ் கொடுத்துருந்தான். ஆனா அங்க வந்து பாக்குறாங்க சாப்பிடறதுக்கு வழி இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா அல்லாஹ் ரொம்ப இறக்கசாலி இல்ல, என்ன பண்ண ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி விட்டான். ஜிப்ரீல் போங்க போய் அவர் போய் உலகத்துல போய் பாவம் என்ன பண்றது ஏது பண்ண கொஞ்சம் சொல்லி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பி வச்சான். வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு கோதுமை என்ன பண்றாங்க, பூமியில போட்டாங்க, போட்டு அதை அறுவடை செஞ்சு காட்டினாங்க, இப்படி தான் சமைக்கணும் சாப்பிடணும்னு சொல்லி மலக்குமார்கள் கத்து கொடுத்தாங்கன்னு சொல்லி சில அறிவிப்புகள் வருது. இது ஒன்றும் பாரதூரமான விஷயம் அல்ல, ஏன்னா அப்படி சொல்லி கொடுத்தா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பி சொல்லி இருக்கலாம். ஹைர் பூமிக்கு வந்த பிறகு ரப்பல் ஆலமீன் இடத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அழுது தௌபா செய்றாங்க. ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி பிகலிமாத்தின் ஃபதாப அலைஹி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ரப்பிடத்திலிருந்து சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வந்த பிறகு தன்னுடைய ரப்பிடத்திலிருந்து சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டார்கள். கற்றுக்கொண்டு அதை வைத்து அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய பாவங்களை மன்னித்து விட்டான் அப்படிங்கிறான். அது என்ன வார்த்தை? ஹதீஸ்கள்ல ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள்ல வருது, ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். அழகான துவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தங்களுடைய தௌபாவுக்காண்டி கேட்ட துவா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். ஃபகாலா, அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க என்னண்டு, ரப்பனா எங்கள் ரட்சகனே, வலம்னா அன்ஃபுஸனா எங்களுக்கு நாங்களே அநீதம் இழைத்துக் கொண்டோம். நீ எத்தனையோ தடவை சொன்னதை மறந்துட்டு போகாதே போகாதே, ஷைத்தான் பேச்சை கேட்றாதுன்னு சொன்னேன், நாங்க அதெல்லாம் மீறி ரப்பல் ஆலமீனே எங்களுக்கு நாங்களே அநீதம் இழைத்துக் கொண்டோம். ஃப இல்லம் தக்ஃபிர் லனா, எங்களுடைய அந்த பாவத்தை மன்னிக்கவில்லை என்றால், தர்ஹம்னா எங்கள் மீது இரக்கம் காட்டவில்லை என்றால், லனகூனன்ன மினல் காசிரீன் நாங்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகள் ஆயிரும் ரப்பல் ஆலமீனே என்று அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தார்கள். அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொண்டான். இந்த இடத்துல இன்னொரு சம்பவம் ஒன்று சொல்லப்படும். என்னன்னு சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சு பார்த்தாங்களாம், தௌபா செய்ய நடக்கலையாம். கடைசியில் என்ன பண்ணாங்களாம், யா அல்லாஹ் உன்னுடைய கடைசி நபி உன்னுடைய உம்மத்திலிருந்து உன்னுடைய படைச்சப்ப என்னுடைய படைப்புகள்ல உன்னுடைய படைப்புகள்ல இருந்து என்னுடைய பிச்சலங்கள்ல இருந்து நபி ஆகிர் ஜமான் வருவாரமே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பொருட்டால் என்னுடைய பாவங்களை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கேட்டாங்களாம். கேட்டா அல்லாஹ் கேட்டானா எப்படின்னு சொன்னா, அது எப்படிப்பா உனக்கு தெரியும், என்னுடைய கடைசி காலத்துல நான் முகமது ஒருத்தர் வருவாங்க உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்ட உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னாங்க, யா அல்லாஹ் நீ என்னை படைச்ச உடனே நான் அப்படியே கண்ணை திறந்து பார்த்தேன், உன்னுடைய அரசுல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எழுதப்பட்டிருந்துச்சு. அப்ப நான் பார்த்தேன் உன்னுடைய பேரோட ஒருத்தர் முகமதுங்கிற ஒரு பேரை உனக்கு இணைச்சு வச்சிருக்க அப்படின்னு சொன்னா, அப்ப அவர் உண்மையிலேயே உனக்கு முகப்பத்தான ஆளா தான் இருக்கணும், அதனால அவருடைய பொருட்டால் என் பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு கேட்ட உடனே ரப்பல் ஆலமீன் ஆமா உண்மையிலே சொல்றது வாஸ்தவம் தான், எனக்கு அவர் ரொம்ப ஓப்பானவர், அவர் பேரை கேட்டதுனால நான் அவனை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு ரப்பல் ஆலமீன் மன்னிச்சதா சில சம்பவங்கள் சொல்லப்படுது. ஆனா இது ஆதாரம் இல்லாத பலகீனமான சம்பவங்கள். இது எந்த ஆதாரம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டது, அவங்களுக்கு ரப்பல் ஆலமீன் கண்ணியம் செஞ்சது, 4 விதமான கண்ணியம் பண்ணான். என்ன கண்ணியங்க ஞாபகம் இருக்கா? தன்னுடைய கையாலேயே அல்லாஹ் படைச்சது, தன்னுடைய ரூஹை ஆதமுக்கு ஊதியது, என்ன அல்லம ஆதம் அல் அஸ்மா குல்லஹா, உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளுடைய பெயர்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தது, எல்லாவற்றுக்கும் மேலாக மலக்குமார்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜ்தா செய்ய வச்சது. இப்படி 4 விதமான கண்ணியங்கள் அல்லாஹ் கொடுத்தான். இப்படி கண்ணியப்படுத்தி அப்புறம் நீங்க சந்தோஷமா இருங்க, ஆனா அந்த மரத்தை நெருங்காதீங்க அல்லாஹ் சொன்னது, அப்புறம் ஷைத்தான் போய் வழி கெடுத்தது, அப்புறம் நெருங்கியது, அந்த பணத்தை சாப்பிட்டது, பூமிக்கு வந்தது, இது எல்லாம் யதார்த்தமா அடுத்தடுத்து நடந்ததா இல்ல எல்லாமே செட்டப்பா? பார்க்கணுமா இல்லையா? இதெல்லாம் யதார்த்தமா அடுத்தடுத்து நடந்ததா? இது எல்லாமே அல்லாஹ்வுடைய செட்டப்பான்னு பார்த்தா எல்லாமே என்னதான்? அல்லாஹ்வுடைய செட்டப். செட்டப் வேற தப்பா எடுத்துக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தக்தீர், விதி, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இப்படித்தான் நடக்கணும் அல்லாஹ் நியமிச்சுட்டான். இல்லன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யதார்த்தமா செஞ்சாங்கன்னு சொன்னா, அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் இவ்வளவு கண்ணியப்படுத்திட்டு ஷைத்தான் வழிகெடுப்பான்னு அல்லாஹ் ஏன் சொல்லல? சொல்லி ஷைத்தானோட பாதுகாத்துக்கலாம்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் வழிகெடுப்பான்னு சொல்லிட்டு ஷைத்தான் சொர்க்கத்துக்கு வராம அல்லது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உள்ளத்துல அந்த வஸ்வஸா போடாம அல்லாஹ் பாதுகாத்துக்கலாமா இல்லையா? அப்படிலாம் சந்தேகம் வரும். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய செட்டப். இப்படி நான் படைப்பேன், நான் கண்ணியப்படுத்துவேன், எனக்கு இருக்கணும், ஷைத்தான் வழிகெடுப்பான், பிறகு நரகத்து நீங்க சொர்க்கத்துல இருந்து பூமிக்கு போகணும், இது எல்லாமே அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரியோட ஹதீஸ்ல வருது, ஒரு முறை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சந்திச்சாங்களாம். இந்த ஹதீஸ் பெரும்பாலான கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டது. ஆனா எங்க சந்திச்சாங்கன்னு சொல்லி எந்த ரிவாயத்துமே இல்லை. புகாரில் இருக்குது, முஸ்லீம்ல இருக்குது, அபுதாவுதுல இருக்குது, முஸ்தத்ரக் ஹாக்கிம்ல இருக்குது, நிறைய கிதாபுல இருக்குது. ஆனா எங்க சந்திச்சாங்க எந்த ஹதீஸ்லயுமே இல்லை. அதனால நம்ம எங்க சந்திச்சாங்க குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அதனால அப்படியே நம்புவோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சந்திச்சாங்களாம். சந்திச்சு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்களாம், அந்த ஆதமுல்லதி ஹலக்கல்லாஹு இய்யாக பியதிஹி, நீங்க தான் அந்த ஆதமா அல்லாஹ் உங்க கையால படைச்சு
உங்களுக்கு பெரிய கவுனியம் படுத்து கடைசியில அஹ்ரஜக்கல்லாஹு பி ஹத்தியத்திக, உங்களுடைய தப்புனாலே அல்லாஹ் உங்களை சொர்க்கத்தில் வெளியாக்குனானே, ஓ அந்த ஆதம் நீங்க தானா அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் கிண்டலா கேட்டுக்கிறாங்க. நீங்க மட்டும் அந்த தப்பை செய்யாம இருந்தா நாங்களாம் சொர்க்கத்திலே இருந்திருப்போமே, அங்கேயே பிறந்து அங்கேயே மக்களா இருக்கலாமே. நீங்க தப்பு செஞ்சா இப்ப நாங்களாம் இவ்வளவு வந்து கஷ்டப்படாத. மூசா அலைஹிஸ்ஸலாம் பட்ட மாதிரி கஷ்டம் யாரும் படல. இந்த பனி இஸ்ராயல்ட்ட மாட்டிக்கிட்டு, பனி இஸ்ராயல் யாருங்க? இன்னைக்கு யூதர்கிட்ட மாட்டிக்கிட்டு உலகமே கஷ்டப்படுத்தல. இன்னைக்கு உள்ள யூதர்கிட்ட மாட்டிக்கிட்டு உலகமே கஷ்டப்படுத்தணும். அந்த மாதிரி பனி இஸ்ராயல்ட்ட மாட்டிக்கிட்டு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கஷ்டப்பட்டாங்க. சொல்றாங்க, நீங்க மட்டும் அந்த தப்பை செய்யாம இருந்திருந்தா நாங்க இவன்ட்ட வந்து அவஸ்தைப்பட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. நீங்க ஏன் தப்பு செஞ்சீங்க? அந்த அபூனா ஆதம் உள்ளது அஹ்ரஜக்கல்லாஹு பி தம்பிக்க பி ஹத்தியத்திக்க, உங்களுடைய தப்புனாலேயே அல்லாஹ் உங்களை சொர்க்கத்தை விட்டு வெளியாக்குனானே, அந்த ஆதம் நீங்க தானா அப்படின்னு கேட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, அந்த மூசல்லதி அரசலக்கல்லாஹு பி ரிசாலத்திஹி, அல்லாஹ் தன்னுடைய ரிசாலத்தை கொடுத்து வச்சு அனுப்பி வச்சான அந்த மூசா நீங்க தானா? நீங்க ஒரு ரசூலா, நீங்க ஒரு நபியா? கேட்டுட்டு தலூமுனி அலா ஷையின் தலூமுனி அலா அம்ரின் குத்திர கபல தலூமுனி அலா அம்ரின் குத்திர அலைய கபல நுக்லக். என்ன நீங்க ஒரு ரசூல், நீங்க ஒரு நபி, நான் படைக்கப்படுவதற்கு முன்னாலேயே ரப்புல் ஆலமீன் எதை என் மேல விதிச்சிட்டானோ அதை பத்தியா நீங்க கிண்டல் பண்றீங்க? இது ஏன் தப்பு இல்லைங்க? இது ஏன் தப்பு இல்லை? இது யாருடைய செயல்? இது அல்லாஹ்வுடைய செயல். அது தலூமுனி, நீங்க இதுல என்ன கிண்டல் பண்றீங்க, பழிக்கிறீங்க? அலா அம்ரின் குத்திர அலைய கபல நுக்லக், நான் படைக்கப்படுவதற்கு முன்னாலே ரப்புல் ஆலமீன் என் மீது விதித்து விட்டானே, அந்த விஷயத்தை பத்தி என்ன கிண்டல் பண்றீங்க, பழிக்கிறீங்க என்று கேட்டாங்களாம். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப அந்த அடிப்படையில ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செஞ்ச பாவம் இதெல்லாம் என்னதுங்க? அவங்களுக்கு முன்னாலேயே ரப்புல் ஆலமீன் எழுதப்பட்டது, அது விதிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில சகோதரர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பூமிக்கு வந்த பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி சில விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுத்தான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து ஒரு கட்டளை இடுறான், நபியே எனக்கு பூமியில எனக்குன்னு ஒரு ஹரம் வேணும். ஹரம் சொன்னா ஒரு புனிதமான இடம். ஹராம்னா ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஹராம்னா விலக்கப்பட்டது, தடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம் இருக்குது, புனிதமானதுன்னு அர்த்தம் இருக்குது. சில பேர் கேட்பாங்க, அது என்ன அது மஸ்ஜிதுல் ஹராம்ங்கறாங்களே, ஹராமான பள்ளிவாசல் புனிதமான பள்ளிவாசல் அர்த்தம். அதுக்கு எதுங்க காபத்துல்லாஹ் சொல்றோம்ல மஸ்ஜிதுல் ஹராம்னு சொல்லி, அது புனிதமான பள்ளிவாசல் அர்த்தம். ரசூலுல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து சொல்றான், ஆதமே எனக்கு ஒரு புனிதமான இடம் ஒன்று வேணும், அந்த இடத்தை நான் செலக்ட் பண்ணி தர்றேன், அங்க நீ எனக்காக வேண்டிய ஒரு பள்ளிவாசல் கட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே ரப்புல் ஆலமீன் பக்கா என்ற அந்த காலத்தின் இடத்துல ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த பூமியில ஒரு குறிப்பிட்ட அந்த இடத்தை குறிப்பிச்சு கொள்வான். இன்னைக்கு காபத்துல அது பாருங்க, அந்த இடத்தை காட்டி இங்க ஒரு சின்ன பள்ளிவாசலை கட்டுங்க அப்படின்னு சொல்லி ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டி கொடுக்குறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதை கட்டுறாங்க. ஆனா பின்னாடி இன்ஷா அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு வரும்போது நாளைக்கு வரும் இன்ஷா அல்லாஹ். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறு வரும்போது பெரிய வெள்ளப்பிரளயத்துல அந்த காபத்துல அடிச்சிட்டு போயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த அஸ்திவாரத்தின்படியே பூசா கட்டுவாங்க. அது பின்னாடி நடக்கிறது. அது இன்ஷா அல்லாஹ் வரலாறு தொடர்ந்து வரும். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல கட்டுறது யாருன்னா காபத்துல்லாஹ். அது சும்மா 4 செங்கலை வச்சு சும்மா அங்கே கடந்த கல்லு தூக்கி நட்டு வச்சு ஒரு இது மாதிரி பள்ளிவாசல் இதை கட்டியிருப்பாங்க அந்த காலத்தில். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரப்புல் ஆலமீன் சொல்லி என்ன பண்ணுறான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி வைக்கிறான். அனுப்பி ஜிப்ரீலே நீங்கள் போய் ஆதமுக்கு சொல்லுங்க, என்னுடைய அரிசை மலக்குமார்கள் எப்படி தவாப் செய்கிறார்களோ அது போன்று ஆதமை அந்த வீட்டை என்ன பண்ண சொல்லுங்க, தவாப் செய்ய சொல்லுங்க, வீட்டை தவாப் செய்ய சொல்லுங்க. ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி வைக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தவாப் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப முதல் பூமி என்பது, முதல் பள்ளிவாசல் என்பதும் காபத்துல்லாஹ், முதல் தவாஃப் எங்க தான் நடக்குது? முதல் தவாஃப் மட்டும் இல்லைங்க, முடிவான தவாஃப் அங்கதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தவாஃப் என்பது காபத்துல்லாவை தவிர எந்த பள்ளிக்கும் கூடாது. கபரை சுத்துறது, தர்காவை சுத்துறது, அது கோயிலை சுத்துற மாதிரி, அதுக்கு எந்த வித்தியாசம் கிடையாது. கோயிலை சுத்தி வர்றாங்கல்ல, அந்த மாதிரி தர்காவை சுத்துறது. ஆனால் உண்மையான வலம் சுற்றுதல் என்பது, தவாஃப் என்பது, அல்லாஹ்வால் அனுமதிக்கப்பட்ட தவாஃப் என்பது, அது ரப்புல் ஆலமீனுடைய காபத்துல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அனுமதி. வேற எந்த இடத்துக்கும், எந்த கோயிலுக்கும், எந்த தர்காவுக்கும், எந்த பள்ளிவாசலுக்கும் அனுமதி இல்லை. நீங்க மக்கா பள்ளி நின்று சுத்தி வந்தீங்கன்னாக்கா கால் தான் வலிக்கும். வேற எந்த பிரயோஜனம் கிடையாது, 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. கால் வலிக்கும் சுத்தி வந்தீங்கன்னாக்கா. சொல்லுங்க பின்னாடி பக்கம் போனீங்கன்னா பாட்டிலோட காலை கிழிக்கும், பாட்டிலோட காலை கிழிக்கும், அவ்வளவுதான். அப்ப காபத்துல்லாவுக்கு மட்டும்தான் தவாஃப் என்பது ரப்புல் ஆலமீன் நிர்ணயிச்சது. அந்த காபத்துல்லாவை முதலா தவாஃப் செய்யப்பட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட மலக்குமார்கள் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து கற்றுக் கொடுக்குறாங்க. கற்றுக் கொடுத்த பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி தங்களுடைய வாழ்க்கையை கழிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நமக்கு கொஞ்சம் நம்ம டீப்பா யோசிச்சிருந்தோம்னா ஒரு அழகான சந்தேகம் வந்திருக்கணும். ரொம்ப அழகான சந்தேகம் சொல்றேன் கேளுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பிறக்குது. அதுல இருந்து நிறைய பரவிச்சு அப்படிங்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு குழந்தை பிறந்தா அதுல இருந்து எத்தனை குழந்தை அவங்க இருக்கிறவரும் குழந்தை என்ன ஒரு 50 குழந்தை பெற்றுக்கலாம், 100 குழந்தை பெற்றுக்கலாம், ஒரு 1000 குழந்தை பெற்றுக்கலாம். அவங்க பெற்றுக்க முடிஞ்சதா பெற்றுக்க முடியும். சரி, ஒரு வருஷத்துக்கு ஒரு குழந்தை வச்சுப்போமே, எத்தனை 1000 வருஷம் வாழ்ந்தாங்க, 1000 குழந்தை பெற்றுக்க முடியும். சரி, 6 மாசத்துக்கு ஒரு குழந்தை வச்சதோட 2000 குழந்தை பெற்றுக்க முடியும். அதுக்கப்புறம் எப்படி வம்சம் வளர்ந்துருக்கும், எப்படி வளர்ந்துருக்கும் யோசிச்சு பாத்தீங்களா? ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ண முடியாது. யார் அவங்க?
அவங்க எல்லாருமே யாரு? அண்ணன் தங்கச்சியா இருப்பாங்க. எப்படி கல்யாணம் பண்ணிருக்க முடியும்? சந்தேகம் வந்துச்சா இருக்காது? இப்பதான் வருதா? சரி சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும் ஒரு அழகான சட்டத்தை கொடுத்திருந்தான். என்ன சட்டம் அப்படின்னு சொன்னா, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குழந்தை பிறக்கும் பொழுது ஒவ்வொரு தடவையும் ரெட்டை குழந்தையா தான் பெறுவாங்க. ஒரு ஆண் ஒரு பெண், ரெட்டை குழந்தையா தான் பெறும். உங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் அந்த மாதிரி ஆகணும். ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு ஆண் பெண் இப்படிதான் பிறக்கும். இப்படி பிறக்கும் பொழுது அல்லாஹ் என்ன பண்ணான்னு சொன்னா, அவங்களுக்கு திருமணம் முடிப்பதாக இருந்தால், உதாரணமா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முதல் குழந்தை அல்லாஹ் பிச்சை அஹமது பீவி, 2 பேர் இருக்கிறான்னு வைங்க. விளக்கத்துக்கு சொல்றேன். அல்லாஹ் பிச்சைன்னு ஒரு ஆம்பளை பிள்ளை, அஹமது பீவின்னு ஒரு பொம்பளை பிள்ளை, ஆமினா பீவின்னு வச்சுக்கங்களேன். அல்லாஹ் பிச்சைன்னு ஒரு ஆம்பளை பிள்ளை, ஆமினா பீவின்னு ஒரு பொம்பளை பிள்ளை தானே வைங்க. 2வது குழந்தை பிறகுது அவங்களுக்கு. 2வது கீழே ஒரு நாரு மிரானே, ஒரு நாச்சியா பீவி. உதாரணம் விளக்கத்துக்கான்னு சொல்றேன். இப்படி இருக்கிறான்னு வைங்க. இப்போ அல்லாஹ் பிச்சையும் ஆமினா பீவியும் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஒரே கருவுல பிறந்தவங்க அக்கா தங்கச்சி, அவங்க கல்யாணம் பண்ணக்கூடாது, ஹராம் அவங்களுக்கு. ஆனால் அல்லாஹ் பிச்சையும் நாச்சியா பீவியும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதான் அடுத்த சூழ்ல பிறந்த தங்கச்சியோட கல்யாணம் பண்ணிக்கலாம். சொல்லுங்களா? அதே மாதிரி இங்க ஆமினா பீவி யார கல்யாணம் பண்ணிக்கலாம்? நாவல் மீனா கல்யாணம் பண்ணிக்கலாம். யாரும் கல்யாணம் பண்ண முடியாது. இதுதான் பேர் சொல்லுச்சு. டக்கு புரிஞ்சது பாத்தீங்களா? இதுதான் பேர் சொல்றது. கயர். அப்ப அந்த அடிப்படையில் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு வித்தியாசமான சட்டம் கொடுத்திருந்தான். அதாவது ஒரே கருவுல பிறக்கும் பொழுது அந்த கருவில் பிறக்கக்கூடிய பெண் குழந்தை மட்டும் பிறக்கக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது. அடுத்த கருவிலே அல்ல முந்தின கருவிலே பிறந்த குழந்தை என்ன பண்ணலாம்? கல்யாணம் பண்ணிக்கலாம். தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கலாம், அக்கா கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லி ரப்பல் ஆலமீன் ஒரு சட்டத்தை கொடுத்திருந்தான். அந்த அடிப்படை தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 பிள்ளைகள் ஹாபில் காபில் சொல்லி இருந்தாங்க. ஹாபில் காபில் சொல்லி 2 பிள்ளைகள் இருந்தாங்க. இந்த 2 பிள்ளைகளும் என்ன பண்ணாங்க? அதே மாதிரி காபில் வந்து மூத்தவர், ஹாபில் இளையவர். காபில் வந்து அண்ணன், ஹாபில் இதுல கன்ஃபியூஸ் ஆகும். காபில் ஹாபில் கொலை பண்ணது யாரு, கொலை செஞ்சது யாரு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால சொல்லிடுறேன். காபில் வந்து அண்ணன், ஹாபில் யாரு? தம்பி. இந்த சூழ்நிலையில அந்த காபிலோட தம்பி தங்கச்சி அண்ணனோட பிறந்து பாருங்க, அந்த பொண்ணை காபில் கல்யாணம் பண்ண முடியாது. யார் தான் பண்ண முடியும்? ஹாபில் தான் பண்ணணும். ஹாபிலோட பிறந்ததான் யார் கல்யாணம் பண்ண முடியும்? காபில் கல்யாணம் பண்ண முடியும். ஆனா அந்த காபில் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா, அவருக்கு ஒரு விபரீதமான ஆசை வந்துச்சு. நம்ம கூட பிறந்தவன் நமக்கு அழகா இருக்கிறான், என்னதான் தங்கச்சி தானே, நம்ம கூட பிறந்தவன் ரொம்ப அழகா இருக்கிறா, அதனால அவளே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தீர்மானிச்சான். யாரு? அண்ணன், தம்பி இல்ல, அண்ணங்காரன் தீர்மானிச்சான். யார்? தம்பிக்கு வர வேண்டிய பொண்ணு தானே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தீர்மானிச்சான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, ஏன்பா இது முறை இல்லப்பா, அப்படி பண்ணாத, அது உனக்கு பண்றது ஹலால் இல்லை, நீ முறைப்படி தம்பிக்கு உள்ள பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே காபில் ஒத்துக்கல, நான் அவளை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிறான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, சரி ஒண்ணு பண்ணுங்க நீங்க 2 பேரும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சட்டம்லாம் ஒண்ணு இல்ல, தெரியல, அப்பப்ப அல்லாஹ் இருந்து வர்றதுதான். நீ ஒண்ணு பண்ணுங்க, 2 பேரும் ஆளுக்கு ஒரு குர்பானி கொடுங்க. அல்லாஹ்வுக்காண்டி ஏதாவது ஒரு பொருளை தர்மமா பண்ணுங்க. குர்பானி ஏதாவது உயிரை, ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ அறுத்து குர்பானி கொடுங்க. யாருடைய குர்பானி ஒப்புக்கொள்ளப்படுதோ அவர்கள் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அந்த அழகான பொண்ணை. ஹாபிலுடைய குர்பானி ஒப்புக்கொள்ளப்பட்டா காபில் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஹாபிலுடைய குர்பானி ஒப்புக்கொள்ளப்பட்டா ஹாபில் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுக்கு போயிடுறாங்க ஹஜ் செய்யறதுக்கு. ஆதம் எங்க போயிடுறாங்க? மக்காவுக்கு போயிடுறாங்கன்னு ஹதீஸ்ல வருது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? அவங்க தங்கி இருந்தது மக்கால இல்ல, வேற எங்கேயும் தங்கி இருந்திருக்காங்க. சொல்லுங்களா? சொல்லிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுக்கு ஹஜ் செய்ய போயிடுறாங்க. போன பிறகு சகோதரர்கள் இங்க என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா, காபில் ஒரு மாட்டை அறுத்து கொண்டு வந்து மைதானத்துல வைக்கிறான். அந்த காலத்துல குர்பானி ஒப்புக்கொள்ளப்படுறது எப்படின்னு சொன்னா, இப்பதான் நம்ம எப்படி சொன்னா குர்பானி அறுத்து நாமளே சாப்பிட்டுக்கிறோம். அந்த காலத்துல அது கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய உம்மத்துக்கு ரப்பல் ஆலமீன் நிறைய சிறப்பம்சங்கள் கொடுத்திருக்கான். அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, போர்க்களத்தில் கிடைக்கக்கூடிய கனிமத்து பொருளும் இவர்களுக்கு ஹலாலு, இவர்கள் அல்லாஹ்வுக்காக இருக்கக்கூடிய குர்பானி இவர்களுக்கு ஹலாலு. ஆனா முந்தின காலத்துல அப்படி கிடையாது. போர்க்களத்தில் எதிரிகள் கனிமத்து பொருள் கிடைச்சுன்னு வச்சுங்களேன், தூக்கம் வருதா? இல்ல சரி, போர்க்களத்துல இருந்து கனிமத்து பொருள் கிடைச்சுன்னு வச்சுங்களேன், அதை பயன்படுத்தக்கூடாது. என்ன பண்ணு சொன்னா, அந்த மைதானத்துல பொருளை பூரா கூட்டி வச்சிடணும். கூட்டி வச்சுட்டு அப்படியே காத்து நிற்பாங்க. நின்றா வானத்திலேருந்து ஒரு நெருப்பு வரும், நெருப்பு வந்து அந்த கனிமத்து பொருளை பூரா எரிச்சிட்டு போயிடும். சொல்ல விளங்கிச்சிங்களா? இப்படி எரிக்கப்பட்டுட்டா இவங்களுடைய அந்த தியாகம், அல்லாஹ்வுக்காக செஞ்ச பணி ஒப்புக்கொள்ளப்பட்டுச்சுன்னு அடையாளம், இல்லைன்னா ஒப்புக்கொள்ளப்படணும் அடையாளம். அந்த மாதிரி என்ன சொன்னா, ஹாபிலும் காபிலும் ஒரு ஆட்டையோ மாட்டையோ அறுத்து கொண்டு மைதானத்தை வச்சாங்க. ஒரு நெருப்பு வந்துச்சு, வந்து ஹாபிலுடைய குர்பானியை மட்டும் அது கபூல் செஞ்சுட்டு போயிடுச்சு, எரிச்சிட்டு போயிடுச்சு. யாருடைய குர்பானியை எரிக்கல? காபிலுடைய குர்பானியை எரிக்கல. இதை பார்த்த உடனே காபிலுக்கு வெறி வந்துருச்சு. ஆஹா, ஹாபில் வந்து ஏதோ சூழ்ச்சி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி வெறுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. அந்த என்னப்பா குர்பானி கொடுத்து நாம கொடுத்தோம், யாருடைய ஹாபிலுடைய குர்பானி தான் ஏற்றுக்கப்பட்டுச்சு அப்படின்ன உடனே காபில் என்ன பண்ண, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னா, நீ அங்க போய் மக்கால போய் உட்காந்துக்கிட்டு ஹாபிலுடைய குர்பானை கபூல் சேர்த்துக்கான்னு துவா செஞ்சிருப்பீங்க, அதனாலதான் அவனுடைய குர்பானி மட்டும் கபூல் ஆயிடுச்சு, ஏன் குர்பானி கபூல் ஆகல அப்படின்ட்டான். இந்த சம்பவத்தை பத்தி, குர்பானி சம்பவத்தை பத்தி, இது தகர்ரபா அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆரம்பிக்கிற ஒரு ஆயத்து சூரத்துல் மாயிதால, நான் குறிச்சிக்கங்க, சூரத்துல் மாயிதால 5வது அத்தியாயத்துல 27ல இருந்து 32 வரலாம் 5 வசனத்துல ரொம்ப அழகா அல்லாஹ் சொல்றான் அந்த சம்பவத்தை.
குர்ஆன் எடுத்து பாருங்க. எல்லாம் அஜர்த்தே சொல்லி நம்ம கேட்டுட்டு இந்த கால வாங்க இந்த கால விட நினைக்காதீங்க. நீங்களும் கொஞ்சம் குர்ஆனோட தொடர்பு வைங்க. அதுக்காக நம்ம சொல்ற இந்த சம்பவத்தை தெரிஞ்சிருந்தா சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயத்துல 27வது வசனத்துல இருந்து 32வது வசனம் வரலாம். 5 ஆயத்தை எடுத்து பாருங்க. ரொம்ப அழகா சொல்றான் அல்லாஹ் அதுல. அந்த ஹாபிலுக்கும் காபிலுக்கும் நடந்த உரையாடல், அவங்க குர்பானி கொடுத்தது, அந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்படாத சம்பவத்தை பூரா அல்லாஹ் குர்ஆன்ல சம்பவத்துல சொல்றான். ஹைர், இந்த நேரத்தில் அந்த காபிலுடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படல. ஹாபிலுடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்ட உடனே காபில் என்ன பண்றான், ஹாபில கொலை பண்ண வந்துடுறான். மோன் நீ உயிரோடு இருக்கவரெல்லாம் அந்த பொண்ணு எனக்கு கிடைக்காது. முதல் கொலையை உலகத்துல யாருக்காண்டி நடக்குதுங்க? யாருக்காண்டி? பொம்பளை விஷயம் தான். பொம்பளை விஷயத்துல தான் முதல் கொலை உலகத்துல நடக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உம்மத்தில நான் அதிகமா பயப்படுறது பொம்பளைகளை பத்தி தான்டாங்க. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இது நீங்க ஆச்சரியப்பட வேண்டாம். நீங்க மகாபாரத போர் மத்த போர்ல எடுத்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய போர்களை நடத்துறது எதுக்காண்டி? ஒரு பொம்பளைக்காண்டி. இந்த பொம்பளை இவன் அபகரிச்சு போறதா அவன் அபகரிச்சு போற, ரெண்டு நாட்டு மன்னனுக்கு சண்டை நடந்தா இல்லையா? அப்ப அந்த மாதிரி பெரிய பெரிய போர்லானதுனால பெரிய விஷயம் இல்ல. அப்ப இந்த காபில் என்ன பண்ணான்னு சொன்னா ஹாபில கொலை பண்றதுக்காக ரெடி ஆறான். அப்ப அந்த ஹாபில் சொல்றாரு, லயம் பசத்த இலைய எதக்கலி தக்குத்துலனி, நீ என்னை கொல்வதற்கா என்னை நோக்கி கையை நீட்டினாள். குர்ஆன் அந்த ஆயத்து அந்த 27 இருந்து 32 ஆயத்து சொல்ற பாருங்க. அந்த ஆயத்துல வருது இந்த வசனம், இம் பசத்த இலைய எதக்கலி தக்குத்துலனி, நீ என்னை கொலை செய்வதற்கா என்னை நோக்கி கையை நீட்டினால் ஒமா மா அனபி பாசித்தின் எதைய இலைக்கலி அக்குத்துலக்க, நான் உன்னை கொலை செய்வதற்கான கையை நீட்ட மாட்டேன். நீ என்ன கொல்றதுக்காண்டி கையை நீட்டினா மோன நீ என் மேல கைய வச்ச அவ்வளவு அப்படி சொல்ல. இவரு என்ன சொன்னாரு, நீ என்னை கொல்வதற்காக கையை நீட்டினால் நான் என்ன பண்ண மாட்டேன், உன்னை கொல்றதுக்காண்டி உன் லெவலுக்கு நானும் வர மாட்டேன் அப்படின்னு நம்ம தடுக்கிறாரு. இதையே அவன் சாக்கா வச்சுக்கிட்டு இவனே அதே தனக்கு பிளஸ் பாயிண்ட் ஆகிட்டு இந்த காபில் ஹாபில் என்ன பண்ணிடுறான், கொலை பண்ணிடுறான். கொலை பண்ண உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் செய்தியை கேள்விப்பட்டு கடுமையான வேதனை அடைகிறாங்க. அழுகுறாங்க அல்லாட்ட. தான் அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து வெளியேக்கப்பட்ட பொழுது எப்படி அழுதாங்களோ அந்த மாதிரி அழுகுறாங்க. தன்னுடைய மகன் ஹாபில் கொலை செய்யப்பட்ட நேரத்துல அல்லாட்ட அழுதது, யா அல்லாஹ் என்னுடைய மகன்களே இப்படி ஒரு தப்பு நடந்துச்சு, என் கண்ணெதிரிலே முதல்ல உலகத்துல கொலை நடந்துச்சு. ரப்பல் ஆலமீன் குர்ஆன் அந்த ஆயத்துல கடைசியில சொல்றான், யார் உலகத்திலே முதலில் இந்த கொலையை ஆரம்பித்து வைத்தானோ அவன் உலகம் முழுவதையுமே கொலை செய்தவனை போன்றவனாவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, முஸ்லிமுடைய ரிவாயத்தில் இருக்குது, உலகத்தில் எத்தனை கொலைகள் அணியாக நடக்குமோ அத்தனை கொலைகளிலிருந்து ஒரு பங்கு காபிலுக்கு போய்கிட்டே இருக்கும். ஏன் உலகத்துல முதல் ஆரம்பிச்சு வச்சோம் அதான். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா சகோதரர்களே, நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிச்சு வச்சீங்கன்னு சொன்னா, ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிச்சு வச்சீங்கன்னு சொன்னா அது எவ்வளவு காலத்துக்கு அந்த நல்ல காரியம் நடக்குமோ அவ்வளவு காலத்துக்கு ஒரு நன்மை வந்துகிட்டே இருக்கும். ஒரு தீய காரியத்தை ஆரம்பிச்சு வச்சு நீங்க ஒரு பிதாத்தை ஆரம்பிச்சு வச்சீங்க, பள்ளியில இல்லாத ஒரு பிதாத்தை, மார்க்கத்தில் இல்லாத நூத அனுஷ்டானத்தை ஆரம்பிச்சு வச்சுட்டீங்க. உங்களை பார்த்ததுல அஜரத்தே செஞ்சாருப்பா நம்ம செஞ்சாருப்பா அவன் செய்ய ஆரம்பிச்சிட்டான். கியாமத்து நாள் வரல அது நடந்துட்டு சொன்னா அந்த பாவமரை யாருக்கு வரும், ஆரம்பிச்சு வச்சு அஜரத்துக்கு வரும். இவர்தான் ஆரம்பிச்சு வச்சாரு பிஸ்மில்லாண்டு. அப்ப அந்த அடிப்படையில் தான் ரப்பல் ஆலமீன் சொல்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அந்த மகன் காபிலுக்கு உலகத்தில் எத்தனை கொலைகள் நடக்குமோ, எத்தனை கொலைகள், எத்தனையோ நபிமார்கள் கொல்லப்பட்டார்கள். ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கொல்லப்பட்டாங்க. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொல்வதற்காக துணிந்தார்கள் யூதர்கள். இப்படி எத்தனையோ நபிமார்கள் கொல்லப்பட்டார்கள், எத்தனையோ மூமின்கள் கொல்லப்பட்டார்கள். ஏன் இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற குஜராத் வரை நடந்த கொலைகள் அத்தனை கொலைகள்லையும் யாருக்கு பங்குண்டு, காபிலுக்கு பங்கு. அதனாலதான் சகோதரர்கள் இந்த விஷயத்தை நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். எங்க ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கும் போது ரொம்ப யோசிக்கணும், இதனுடைய விளைவு என்ன, நல்லதாகுமா தீயதாகுமா. ஏன்னா எந்த ஒரு காரியத்தையுமே நல்ல நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட முடிவு தவறான முடிவாயிடும், விளைவு தவறான விளைவாயிடும். அப்ப அதனால ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது 1க்கு 4 முறை யோசிச்சு தான் ஆரம்பிக்கிறோம். ஹை ரப்பல் ஆலமீன் என்னடா இதை சொன்ன உடனே தான் சகோதரர்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதல் தக்கல் மூமினானி பி ஸைஃபிஹிமா, 2 மூமின்கள் தங்களுடைய வாளை கொண்டு சந்திப்பார்களேயானால், 2 மூமின்கள் தங்களுடைய வாளை கொண்டு சந்திப்பார்களேயானால் அல் காத்திலு வல் மக்தூலு கிலாஹுமா ஃபின்னார். 2 பேர் சண்டை போடுறான், அவங்க கையிலும் கத்தி இவங்க கையிலும் கத்தி, 2 பேரும் முஸ்லீம், 2 பேரும் முஸ்லீம், அவங்க கையிலும் கத்தி இவங்க கையிலும் கத்தி, 2 பேரும் சண்டை போடுறான். இவன் கொன்னா அவன் கொலை செய்யப்பட்டான், அவன் செத்து போயிட்டான். கொலை செஞ்சவன் அல்லாஹ் பிச்சை, கொலை செய்யப்பட்ட நாவூர் மீரா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அல்லாஹ் பிச்சை நாவூர் மீரா கிலாஹுமா ஃபின்னார் அப்படின்றாங்க. 2 பேருமே நரகவாதினாங்க, கொலை செய்தவன் கொலை செய்யப்பட்ட 2 பேருமே. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அல் காத்திலு ஃபின்னார் வமா பாலுல் மக்தூல், கொலை செஞ்சவன் நரகத்துக்கு போறான்னு அர்த்தம் இருக்குது, கொல்லப்பட்டவன் அவன் நரகத்துக்கு போறான், அவன் அப்பா இப்ப கொல்லதானப்பட்டிருக்கிறான், அவன் நரகத்துக்கு போனான் அப்படின்றவனதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வகான ஹரீசன் அலா கத்லி அஹீஹி, இவன் கொலை செஞ்சான் ஆனா அவனும் கையில வச்சு கத்திய வச்சு என்ன பண்ணான், இவனை கொல்றதுக்கு அவன் துடிச்சான், அவனை கொல்றதுக்கு இவன் துடிச்சான், இவன் முந்திக்கிட்டான் அவன் தோத்துட்டான், அவ்வளவுதான். 2 பேரும் பெரிய வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது. அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சா அவன் போட்டு தள்ளிருப்பான், இவனுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சா இவன் போட்டு தள்ளிட்டான். அதான் ரசூல் வகான ஹரீசன் அலா கத்லி அஹீஹி, தன்னுடைய சகோதரனை கொல்வதிலே அவன் பேராசை பிடித்தவனாக இருந்தான். யாரு கொல்லப்பட்டவன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது காபில் சொல்ல, நம்முடைய உம்மத்துக்கே சொல்றேன். அப்ப சகோதரர்கள் 2 மூமின்கள்
வாளால் சந்தித்து கொண்டால் ஒருத்தரை வெட்டிக்கிட்டா ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி சொல்றாங்க 2 பேருமே நரகவாதிங்களாங்க. நான் தேவபந்தில் ஓதிட்டு இருக்கும்போது நம்ம ஹஸரத் ஒரு முறை ஒரு அழகான சம்பவம்னு சொன்னாங்க. அவங்க பாகிஸ்தானுக்கு பயானுக்கு போயிருந்தாங்களாம். பயானுக்கு போயிருக்கும் பொழுது அங்குள்ள உலமாக்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ அங்கே உள்ள பாகிஸ்தானில் உள்ள உலமாக்கள் சொன்னாங்களாம், என்ன உங்க இந்துஸ்தானில் இந்தியாவில் இப்படி முஸ்லீம்கள் அநியாயமாக கொல்லப்படுறாங்க, கூட்டம் கூட்டமாக கொல்லப்படுறாங்க, நீ உலமாக்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அங்கே எங்கே பார்த்தாலும் எங்களுக்கு செய்திகள் வருது, அங்கே கொல்லப்பட்டாங்க, இங்கே கொல்லப்பட்டாங்க, சூரத்தில் கொல்லப்பட்டாங்க, பம்பாயில் கொல்லப்பட்டாங்க, பிவாண்டியில் கொல்லப்பட்டாங்க, குஜராத்தில் கொல்லப்பட்டாங்க, பாகல்பூரில் கொல்லப்பட்டாங்க, நெல்லியில கொல்லப்பட்டாங்க, இப்படி எங்க பார்த்தாலும் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டாங்க ஆயிரமா கொல்லப்பட்டாங்கன்னு செய்தி வருது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிட்டே இருக்கிறீங்க, உயிரோடு இருக்கவங்க சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டு நீங்க நரகத்துக்கு போக தயாரா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அங்கே உலமாக்கள் ஆதங்கத்தோட கேட்டுருக்காங்க. அப்ப தேவபந்து உலமாக்கள் ரொம்ப அழகான பதில் சொல்லிருக்காங்க. நம்ம உஸ்தாத் சொன்னாங்க போயிட்டு வந்து, இவங்க ஒரு பதில் சொன்னாங்களாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இந்த ஹதீஸ் சொன்னாங்களாம், இந்த ஹதீஸ் பாடம் வரும்போது தான் சொன்னாங்க, இந்த ஹதீஸ் சொன்னாங்களாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, 2 முஸ்லிம்கள் வாளை கொண்டு சந்தித்து கொண்டால் கொல்லுபவன் கொல்லப்படுவன் 2 பேரும் நரகவாதின்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் தான் அவங்க பாகிஸ்தான்ல 2 பேரும் நரகத்துக்கு போயிட்டு இருக்கு. ஏன்னு சொன்னா பாகிஸ்தான் நாங்களாவது காஃபிர்கள் கையால கொல்லப்படுறோம், காஃபிர்கள் கையால கொல்லப்பட்டு நாங்க சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். ஆனா நீங்க முஸ்லீம்களே ஒருத்தர் கொண்டு 2 பேரும் நரகத்துக்கு போயிட்டு இருக்கீங்களே, இதுக்கு என்ன சொல்றீங்கட்டாங்களாம். நாங்க காஃபிர்கள் கையால கொல்லப்பட்டு நாங்க சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம், ஆனா நீங்க முஸ்லீம்களே கொண்டுக்கிறீங்க ஒருத்தர். ஷியா முஸ்லீம் சுன்னத் ஜமாத் முஸ்லீம் பெரிய பலாய சண்டைங்க. இவர் அவரை சுட்டு போயிடுவான், இவனை சுட்டு போயிடுவான், சண்டை நடந்துட்டு இருக்குது. ஒருத்தர் முஸ்லீம்களே சண்டை போட்டு வெட்டி 2 பேரும் நரகத்துக்கு போறீங்களே, 2 பேருமே நரகத்துக்கு போற நீங்க சிறந்தவங்களா, நாங்க சொர்க்கத்துக்கு போறோமே நாங்க சிறந்தவங்களான்னு கேட்டாங்களாம். இது 100க்கு 100 சத்தியம் சகோதரர்களே. தேவபந்தில் ஓதிட்டு இருக்கும் பொழுது தப்சீர் ட்ரைனிங்காக பாகிஸ்தானுக்கு போயிருந்தோம். 3 மாசம் லீவ்ல தப்சீர் குர்ஆன் விரிவுரை விளக்கத்து ட்ரைனிங்காக கராச்சிக்கு போயிருந்தோம். செலக்ட் ஆகி பரிச்சை செலக்ட் ஆகி பாகிஸ்தானுக்கு போனேன். போய் கராச்சியில் தங்கி இருந்து, கராச்சியில் பெரிய மதரசா பின்னூரி டவுன் சொல்லி அல்லாம யூசுப் பின்னூரி ரஹ்மத்துல்லாஹி பேர்ல ஒரு பெரிய மதரசா, தேவபந்து மாதிரி ஒரு பெரிய மதரசா மதரசால அங்கதான் தங்கி தப்சீர் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கோம். ரமலான் கடைசி, ரமலான் நோன்பு கடைசி நாளைக்கு பெருநாளா நோம்பான்னு சொல்லி யௌமு ஷக் அன்னைக்கு கடைசி இஃப்தார் பண்ணி இஃப்தாருக்கு உட்காந்துருக்கிறோம். ரூம்ல உட்காந்து அந்த ரூம் எப்படின்னு சொன்னா நம்ம மவுண்ட் ரோடு மாதிரி எடுத்துங்களேன், மெயின் ரோடு, அது ரோட்டை ஒட்டி ரூம்ல ஜன்னல் வழியா பார்த்தா ரோடு தெரியும், அந்த மாதிரி ரூம். நாங்கள் எல்லாம் உட்காந்து 4-5 எங்கள் சிலோன் சகோதரர்கள், ஸ்ரீலங்காவில் உள்ள 4-5 பிள்ளைங்களா, தமிழ் பிள்ளைங்களா எல்லாம் ஒன்றா உட்காந்து இஃப்தார் செஞ்சுட்டு இருக்கோம் கராச்சியில். இஃப்தார் நான் பேசிட்டு இருக்கிறேன், என்னங்க நாளைக்கு பெருநாளா நோம்பான்னு தெரியலையே, கடைசி நாள் நம்ம எல்லாம் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு பெருநாளாம் கழிச்சு தான் அங்கே வரணும், அப்படி ஒரு தப்சீர் ட்ரைனிங் நிகழ்ச்சி. அது பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு டப்படம் பட்டாசு சத்தம். பட்டாசு நம்ம பட்டாசு தான் கேள்விப்பட்டிருக்காங்க, பட்டாசு தான் வெடிச்சு எங்க இன்ஷால்லா நாளைக்கு பெருநா போல தெரியுது பட்டாசு வெடிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அங்கே தீபாவளி பட்டாசு வெடிக்கிறாங்கல்ல, ஏன்னா அங்கே எந்த வித்தியாசம் இல்லை. இங்க இந்துக்கள்கிட்ட என்னென்ன கலாச்சாரம் இருக்குது அந்த எல்லா கலாச்சாரம் முஸ்லீம்கள் இருக்குது, என்ன அந்த பண்டிகை மட்டும்தான் வித்தியாசமாக, அவ்வளவுதான். நோம்புல பாத்தீங்கன்னா அல்லாஹ் அக்பர், எல்லா ஹோட்டலும் ஜே ஜே ஜேன்னு கூட்டம், நைட்ல இல்ல பகல்லையே. இதுக்கெல்லாம் முஸ்லீம் நாடு. பெருசா பாகிஸ்தானோட பெரிய நோ அல்லாஹ்வுக்கு அடுத்து நினைச்சிருக்காங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால நம்ம இந்திய முஸ்லீம்களையும் பாகிஸ்தான் முஸ்லீம் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இந்திய முஸ்லீம்லாம் சொக்க தங்கம் ரப்பல் ஆலமீன் நமக்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்துருக்கான். நம்ம சந்தோஷப்படணும். அல்லாஹ் நமக்கு அவ்வளவு ஈமானுடைய உறுதியையும் ஒரு சகோதரத்துவத்தையும் ஒரு தக்குவா இறைஜத்தை கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி பட பட்டாசு சத்தம். அப்ப நான் யதார்த்தமா சொல்றேன், என்னங்க நாளைக்கு பெற பாத்துறாங்க போல தெரியுது, நாளைக்கு பெருநா போல தெரியுது, அதான் பட்டாசு அடிக்கிறாங்கன்னு. இல்ல பட்டாசு மாதிரி தெரியலன்னு சொல்லி 3-4 பேரோட ஜன்னலை பார்த்தா 2 பேர் அப்படி ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க நடு ரோட்ல, மவுண்ட் ரோட்ல. என்னடான்னு பார்த்தா இது அவங்க 2 பேர் கொண்டு சரி வாங்க உட்கார நோட்டுறாங்க. என்னடா இது, எனக்கு அப்படி கையும் கால்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. என்னங்க சர்வசாதாரணமா சொல்றீங்க, ஏதோ நம்ம ஊர்ல எப்படி சும்மா திடீர்னு கத்திட்டு ஒண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஏதோ கலவரம் படுத்துது, சரி உட்கார அந்த மாதிரி ஏதோ 2 பேர் சரி உட்கார நம்ம பார்ப்போம். இங்க மௌத்தானவனும் முஸ்லீமு, அவனை சுட்டவனும் முஸ்லீமு. அப்பதான் அங்குள்ள சகோதரர் சொல்றாங்க, அந்த மாதிரி ஓதுற சகோதரர்கள் இதெல்லாம் சகஜங்க, அடிக்கடி நடக்க, நீங்க இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்றாங்க. இப்பதான் நமக்கு அந்த நம்ம உஸ்தாத் சொன்ன ஞாபகம் வந்துச்சு, ரப்பல் ஆலமீன் எங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டு இருக்கிறான். குஜராத்ல 5000 முஸ்லீம்கள் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் நான் தமிழ்நாட்டுக்கு எப்போ போறோம் தெரியல, சொர்க்கத்து தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறோம். ஏன்னா சொல்லிட்டான் எங்களுடைய குஜராத்துக்கு அடுத்தபடியே எங்களுடைய இலக்கு தமிழ்நாடு தான் சொல்லி திருச்சியில மாநாடு போட்டு சொல்லிட்டு போயிட்டான். அதனால எப்போ இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்து பாதை போறோமோ தேடிட்டு இருக்கிறோம். ஆனா நீங்க 2 பேருமே நரகத்துக்கு போயிட்டு இருக்கீங்களே, எதற்காக சொல்ற சகோதரர்களே, மூமின்களுக்கு மத்தியில எந்த காரணத்தோட சண்டை வந்துடக்கூடாது, எந்த காரணத்தை கொண்டோம். அதாவது முகமது ஹுசைன் ஹைக்கல் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர், அவர் கிறிஸ்தவராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீரத்தை ரொம்ப அத்தன்டிக்கா எழுதினவர், ரொம்ப ஆதாரப்பூர்வமா எழுதினவர். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை எழுதிட்டு சொல்ற ஹைக்கல் முகமது ஹுசைன் அவர் பேரு. அவங்க அந்த வரலாற்றை எழுதும்போது சொல்றாங்க, ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பக்கூடிய சூழ்நிலையில கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு கிறிஸ்தவர் என்ன பண்ணுவாரா, இன்னொரு கிறிஸ்தவர்கிட்ட கொண்டு போய் ஒரு கொல்லம்பட்டறையில கொண்டு போய் நகையை கொண்டு போய் கொடுப்பாரு, எனக்கு இந்த தங்கத்தை வச்சு நகை செஞ்சுட்டான்னு சொல்லி. அந்த கொல்லம்பட்டக்காரன் கேட்பானா, பிதா முதல்லையா சுதன் முதல்லையா சொல்லு, நீ எந்த குரூப்?
நம்மள நீ கேட்கறோம்ல, நீ தராவி 8 ரக்காத்து குரூப்பா 20 ரக்காத்து குரூப்பா கேட்கறமா இல்லையா? கேட்கறமா இல்லையாங்க? அன்னைக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டாரு, ஹசரத் நீங்கெல்லாம் எப்படி இந்த மௌலுது எந்த குரூப் நீங்க? நம்மள கேட்கற, நான் முஸ்லீம் குரூப்புங்க அப்படின்னு. அந்த மாதிரி அந்த மக்கள்கிட்ட கிறிஸ்தவர்கள்ட்ட பிதா முதல்லையா சுதன் முதல்லையா அதை முதல்ல சொல்லுங்க, அப்பதான் உங்களுக்கு வேலையை செஞ்சு கொடுப்பா அப்படிங்க. அந்த அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்களை வச்சு கருத்து வேறுபாடுல பிளவுபட்டு போய் கிடந்தாங்க. பிளவுபட்டு போய் ஏன் சொல்றேன் சகோதரர்களே, சமீபத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பெரிய முஸ்லீம்கள் வாழக்கூடிய திரளா வாழக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊர்ல பார்த்த செய்தி போர்டில் எழுதி செவத்துல எழுதி போட்டுருக்காங்க, காவியால காவி மையால அந்த வார்த்தை தப்பா எழுதியிருந்தா அது அர்த்தம் இதுதான், தராவி 8 ரக்காத்தா 20 ரக்காத்தா தெரிந்து கொள்ள வேண்டுமா, அணுகவும் RSS அலுவலகம் பாளையங்கோட்டை. எங்க போய் சொல்றது, யார்கிட்ட முட்டிட்டு அழுவுறது? எழுதி போட்டுக்கிறான், தராவி 8 ரக்காத்தா நீ அடிச்சுக்காதியா, எங்கிட்ட நான் சொல்லி தரேன். டாக்டர் ஷீலன் அப்படின்னு சொல்லி RSS திங்க் டேங்க்னு சொல்லுவாங்க, RSS கொள்கைகளை வகுத்து தரக்கூடிய முக்கியமான புள்ளிகள். அதாவது திங்க் டேங்க்னு சொன்னா அவங்க தான் கரு மூளை, அவங்க யாரும் தெரியாது, அவங்க திட்டங்களை வகுத்து கொடுப்பாங்க. அந்த திங்க் டேங்க்ல ஒருத்தர் யாரு அப்படின்னா டாக்டர் ஷீலன் அப்படிங்கிறவர். அந்த டாக்டர் ஷீலன் RSS ஆதாரப்பூர்வமான பத்திரிகை ஆர்கனைசர் சொல்லி இங்கிலீஷ்ல வரக்கூடிய பத்திரிகை, டெல்லியில இருந்து வருது, RSS இயக்கத்தினுடைய பத்திரிகை. அந்த ஆர்கனைசர் பத்திரிகையில டாக்டர் ஷீலன் எழுதுறாரு ஒரு கட்டுரை. அதுல என்ன எழுதியிருக்காருன்னு சொன்னா, பரிவார்கள் அவங்க குடும்பம்னு பேரு, இந்தியில பரிவார்னா குடும்பம்னு அர்த்தம். அவங்க தங்களுடைய இயக்கத்து தோழர்களை பரிவார்னு சொல்லிப்பாங்க, இல்ல ஒரே குடும்பத்தில் உள்ளவங்கன்னு சொல்லி. அந்த பரிவார்கள் இனிமேல் ஆயுதங்களை சேமித்து நிறுத்திவிடலாம், ஆயுதங்களை சேமிப்பதை நிறுத்திவிடலாம். இனிமேல் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், சேமித்து வைத்த ஆயுதங்களை முஸ்லிம்களுடைய இயக்கங்களுக்கு மத்தியிலே பிரித்து கொடுத்து விட்டால் நம்முடைய வேலை இலகுவாகிவிடும். டாக்டர் ஷீலன் எழுதுறாங்க. ஷீலன் யார், காமாசோமால் இல்ல, RSS திங்க் டேங்க் ஆர்கனைசர் பத்திரிகைகள் எழுதக்கூடிய. எதுக்கான சொன்னா சோழர்களே, ரமலான் வந்துட்டாலே சின்ன சின்ன விஷயத்துக்காக நம்ம அடிச்சுக்கிட்டு தராவி 8 ரக்காத்தா 20 ரக்காத்தா, தொப்பி போடுறது பரலா, கல்றது பரலா, போடுறது ஹராமா, அல்லாஹ் அக்பர், இதுக்குன்னு சொல்லியே முழுக்க 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 தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு நேரத்தை அர்ப்பணிச்சு இதனால சமுதாயத்தை பிளவுபடுத்தி நம்ம எந்த நிலைமையில இருந்துட்டு இருக்கிறோம். நான் பல தடவை சொல்றது, தொப்பி போடுறத பத்தி மசாலா பல தடவை சொல்றது, எதிரி தலையை விட்டு திட்டம் போட்டு இருக்கிறான், நம்ம தலைக்கு மேல தொப்பி போடுறத சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். தலை இருந்தாலே தொப்பி போடுறதுக்கு, அவன் தலையை விட்டு போய் முண்டத்துல கொண்டு போய் தொப்பி போடுவேன். எங்கேயோ போயிட்டோம். எதுக்காக சொல்லுங்கன்னா, இந்த மாதிரி மூமின்களுக்கு மத்தியில் எந்த விதத்தில் கருத்து வேறுபாடு வந்துடக்கூடாது. அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் காத்தில் வல் மக்தூலு கிலாஹுமா ஃபின்னார். ஆனா அந்த ஹாபில காபில் கொலை செஞ்ச உடனே என்ன ஆயிடுன்னு சொன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்திலேயே அவனுக்கு ஒரு சின்ன தண்டனை கொடுத்துறான், வேதனை கொடுத்துறான். அது என்ன வேதனை அப்படின்னு சொன்னா, அவனுடைய கால்கள் சூம்பி அப்படியே குட்டையாயிடும். நல்லா இருந்த காபில் என்ன ஆயிடுறான், கால்கள் சூம்பி அப்படியே குட்டையாயிடுறான். அவனுடைய தலையை ரப்பல் ஆலமீன் எப்படி ஆயிடுச்சுன்னா, சூரியன் எந்த பக்கமா இருக்குமோ அந்த பக்கமா அப்படி சுத்த ஆரம்பிச்சிடும். சூரியகாந்தி பூ பார்த்திருக்கீங்களா? முடிச்சிடலாம், இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை முடிக்கணுங்கிறதுக்காண்டி அவசரமா முடிச்சிடலாம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம். சொல்லாமா முடிச்சிடலாமா? சரி, சஹருக்கு எழுதிருக்கு பாத்துங்க. சஹருக்கு எழுதி தஹஜ்ஜுத் சூரியகாந்தி பூ பார்த்தீங்கன்னா சூரியனை பார்த்து இப்படி இருக்கும், இப்படி வந்தா இப்படி ஆயிடும், மேற்கொள்ள போனா இப்படி போயிடும். அந்த மாதிரி சூரியகாந்தி பூ மாதிரி ரப்பல் ஆலமீன் அந்த காபிலுடைய முகத்தை மாத்தி அது என்ன ஆயிடுமா, காலையில இப்படி இருக்குமா தலை, சாயந்தரம் இப்படி ஆயிடுமா, சாயந்தரம் இப்படி ஆயிடுமா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு அடியான் தவறு செய்வானேயானால், முடிச்சிடறாங்க கொஞ்சம் உட்கார முடிச்சிடலாம், ஒரு அடியான் தவறு செய்வானேயானால் ரப்புல் ஆலமீன் அந்த தவறை அவனுக்கு மறுமையில அவனுக்கு என்ன தப்பு கொடுத்தாலும் சரி, உலகத்திலையும் அவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு படிப்பினை கொடுப்பான், உலகத்திலையும் படிப்பினை கொடுப்பான். அப்ப அன்புக்கு நாம சொல்றோம்ல, யார் செஞ்ச பாவமோ, இந்த புள்ள பாவம் கால் சூம்பி போச்சு, யார் செஞ்ச பாவம் இல்ல, அது செஞ்ச பாவம் தான். அவங்க வச்சு யார் செஞ்ச முன்னோர் செய்ய பார்த்தா அல்லாஹ் பின்னோர் பிடிக்க மாட்டான். வலா தஸிர் வாஸிரத்துன் விஸ்ர உக்ரா, எந்த ஒரு ஆத்மாவும் அவர்கள் செய்த பாவத்தை தவிர அனுபவிக்க மாட்டார்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த அடிப்படையில் சகோதரர்களே, பாவங்கள் என்பது அவரவர் செய்த பாவங்களை தான் ரப்புல் ஆலமீன் அவங்கள பிடிப்பான். அந்த அடிப்படையில் காபிலுக்கு ரப்புல் ஆலமீன் இப்படி தண்டனை கொடுத்து, ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கடுமையான வேதனைப்படுறாங்க, கடுமையான அழுகை. அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தையை ஹாபிலுடைய நினைவாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த குழந்தைக்கு ஷீஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஷீஸ் அப்படின்னு சொன்னா ஹிபத்துல்லா, அல்லாஹ்வுடைய அன்பளிப்பு. சதகத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய தர்மம் சொல்றோம்ல, அதான் தமிழ்ல அல்லாஹ் பிச்சைங்கிறது. அல்லாஹ் பிச்சை தப்பா நினைச்சுக்காதீங்க, நம்ம சொல்றோம் அல்லாஹ் பிச்சை அல்லாஹ் பிச்சை, அல்லாஹ் பிச்சை தப்பான அர்த்தம் இல்ல, அல்லாஹ் போட்ட பிச்சை, அதான் சதகத்துல்லாஹ். அதுல சதகத்துல்லாஹ்ங்கறப்ப அது தமிழ்ல அல்லாஹ் பிச்சைங்கிறது. கயர் நாவூர் பிச்சை வைக்க கூடாது, ஷிர்கா போயிடும். நாவூர் பிச்சை வச்சா ஹராம், பேர் வைக்க கூடாது. அப்படி நாவூரார் போட்ட பிச்சை இல்ல, இது அல்லாஹ் போட்ட பிச்சை. அதனால அல்லாஹ் பிச்சை வைக்கிறது தப்பு கிடையாது. சதகத்துல்லாஹ்ங்கறது அல்லாஹ் பிச்சை தமிழ்ல வைக்கிறது. அந்த மாதிரி என்ன பண்ணாங்க, அவங்க பாஷையில அவங்க பேசியது எந்த பாஷையை அல்லாஹ் அறிவா, ஷீத் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வைக்கிறாங்க. இந்த ஷீத் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அடுத்த நபியா வர்றாங்க. ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி அடுத்த நபியா வராங்க. அந்த ஷீஸ் அலைஹிஸ்ஸலாத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய பிச்சலங்கள் அப்படியே பல்கி பெருகுது. இதைத்தான் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில சொல்றான், யா அய்யுஹன்னாஸ் தகு ரப்பக்கும் அல்லதி ஹலககும் மின் நஃப்ஸின் வாஹிதா ஹலககும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஆ. மக்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால்,
அல்லது ஹலக மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரே ஆத்மாவிலிருந்து நான் உங்களை படைத்தான். வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா, அந்த ஆத்மாவிலிருந்து தான் அவனுடைய மனைவியை படைத்தான். வ பஸ்ஸ மின்ஹுமா, அந்த ரெண்டு பேரிலிருந்தும் அல்லாஹ் பரவச் செய்தான். ரிஜாலன் கஸீரன் வ நிஸா, ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பரவச் செய்தான் சொல்லி ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான். அப்ப ஆதமிடத்திலிருந்து ஹவ்வாவை படைத்தான், ரெண்டு பேரிடத்திலிருந்து இந்த உலக மக்களை படைத்தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுக்கப்புறம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த பாவம் என்னாச்சு, பரவ ஆரம்பிக்குது. அப்படியே மக்கள் பரவ ஆரம்பிச்சாங்க உலகத்துல. இந்த சூழ்நிலை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கையும் நாளுக்கு நாள் குறைஞ்சு வந்து 1000 வருஷத்துக்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு, அதான் 960 வருஷம் 940 வருஷத்துக்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சக்கராத் நேரம் வருது. இந்த நேரத்தில் அவங்களோட பிள்ளைகள்கிட்ட சொல்றாங்க, ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி, அவங்களோட நபி ஷீஸ் அலைஹிஸ்ஸலாத்தையும் மற்ற தன்னை சுற்றி இருக்கிற பிள்ளைகள் சொல்றாங்க, மக்களே இன்னி அஷ்தஹு சமரத்தல் ஜன்னா, இன்னை அஷ்தஹி சமரத்தல் ஜன்னா, நான் சொர்க்கத்துடைய கனிகளை விரும்புகிறேன் அப்படிங்கிறாங்க. சொர்க்கத்துடைய பழத்தை சாப்பிடும் போல ஆசை வருது அப்படின்றாங்க. அப்போ அவங்க மக்கள் என்ன பண்றாங்க, அத்தா சக்கராத்தில் இருக்கிறாங்க, கடைசி நேரம் அதில் சொர்க்கத்துடைய கனி எங்கேயாவது கொண்டு வரலாம்னு சொல்லி மக்கள் தேடி போறாங்க. அவங்களுக்கு என்ன அர்த்தம் புரியல, சொர்க்கத்துடைய கனிஞ்சு என்ன புரியல. சரி அத்தா ஏதோ கடைசி ஏதோ ஒரு பழம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க, அந்த பழத்தை வாங்கிட்டு சொல்லி பிள்ளைங்க போறாங்க. இப்படி போகும்போது மலக்குமார்கள் வர்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் மற்ற மலக்குமார்கள் வர்றாங்க. வந்த உடனே எங்க போறீங்க, எங்க அத்தா வந்து மரல் மௌத்துல இருக்காங்க, அதாவது சக்கராத் நேரத்துல இருக்காங்க. வஹுவ யஷ்தகி சமரத்தல் ஜன்னா, அவர் சொர்க்கத்துடைய கனி வேணும்னு ஆசைப்படுறாங்க, நாங்க சொர்க்கத்துடைய கனி தேடி போறோம் அப்படின்ற உடனே அட வாங்க கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வர்றாங்க. யார் மலக்குமார்கள். அவர் சொன்ன அர்த்தம் இது இல்ல, அவர் சொர்க்கத்துடைய கனிங்கிறது உலகத்துல கிடைக்கிற கனி அல்ல, அவர் அல்லாஹ்வோட சொர்க்கத்துக்கு போறாருன்னு அர்த்தம். நாங்க அதுக்கு தான் வந்திருக்கோம், உயிரை கைப்பற்றி அவருக்கு கஃபன் செஞ்சு தஃபன் செஞ்சு அடக்கம் பண்ணி எல்லா வேலையும் நாங்களே செய்ய போறோம், அதுக்கு தான் வந்திருக்கோம் சொல்லி மலக்குமார்கள் வர்றாங்க. வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய உயிர் கைப்பற்றப்பட்ட பிறகு மலக்குமார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குளிப்பாட்டுகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மலக்குமார்களே குளிப்பாட்டுறாங்க. குளிப்பாட்டி அவங்களுக்கு கஃபன் போட்டு தஃபன் செஞ்சு ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தலைமையில தொழ வைக்கிறாங்க. தொழ வச்சு சொல்றாங்க, இப்படித்தான் உங்களுடைய பிச்சலங்களுக்கு நடத்த வேண்டும், இப்படித்தான் உங்களுடைய எல்லா சமுதாய மக்களுக்கும் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி தராங்க. இதுவரை நல்லா கவனிக்கணும், காபில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் பழுகி பெறுகிறாங்க. இதுவரை காபில் மட்டும் தான் அது கொலையாளி தான், இதுவரை என்ன வரலாங்க, ஷிர்க் குஃப்ரே வரல. நல்லா கவனிக்கணும், எல்லாருமே இப்படித்தான் இருக்கிறாங்க, முஸ்லீம்களா தான் இருக்கிறாங்க. ஆதமுடைய மக்கள் எல்லாருமே முஸ்லீம்களா, காபில் மட்டும் தான் கொலை பண்ணிட்டான், அது கொலை தான் நடத்தின, ஷிர்க் குஃப்ர் பண்ணல, எல்லாருமே முஸ்லீம்களா தான் இருக்கிறாங்க. பிறகு எங்க இருந்துங்க வந்தானுங்க ஹஸ்ரத் இவனுங்க, இந்த காஃபிர்கள்லாம் எங்க எப்போ வந்தானுங்க, இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வரலாறுகளே தெரியும். ஷீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கிட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு அவங்களுடைய எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு மரணிக்கிறாங்க. மலக்குமார்கள் அவர்களுக்கு தொலை வைக்கிறாங்க. தொலை வைத்த பிறகு அவர்கள் எங்கே அடக்கம் செய்யப்பட்டார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு சில ரிவாயத்துல எந்த மலையிலே அவர்கள் இறங்கினார்களோ சிலோன்ல, அதே மலையிலேயே அடக்கம் செய்யப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வரலாறு இருக்குது. இன்னொரு அறிவிப்புப்படி அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஜனாசாவினுடைய பெட்டி ஒரு இடத்துல கிடந்துச்சு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வெள்ளப்பிரளயம் ஏற்படும், நாளைக்கு ஒரு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு. வெள்ளப்பிரளயம் ஏற்படும் பொழுது அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஜனாசா பெட்டியை பாக்குறாங்க. அவர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கப்பல்ல அந்த ஜனாசாவை ஏத்திக்கிட்டு கொண்டு போய் பைத்துல் முகத்தஸ்ல கொண்டு போய் அடக்கிட்டாங்க என்றும் சில அறிவிப்புகள் இருக்குது. எதுவுமே உறுதி செய்யப்பட்ட அறிவிப்புகள் அல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத் ஆகி கொஞ்ச நாள்ல, ஒரு வருஷத்திலேயே அன்னை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வஃபாத் ஆயிடுறாங்க. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வஃபாத் ஆயிடுறாங்க. இதுக்கு பிறகு அவங்களுடைய ஷீஸ், அவங்களுடைய மகன், அவங்களுக்கு ரொம்ப வயசாகி போச்சு. அவங்களும் ஆரம்பத்தில் பிறந்தவங்க ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம், அவங்களும் ரொம்ப வயசாகி போச்சு. அவர்களும் கொஞ்ச நாளைக்கு பிறகு மௌத்தான பிறகு அந்த ஷீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வம்சத்துல வந்தவங்க இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். ஷீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி குர்ஆன்லயே ஹதீஸ்லயே ரொம்ப தெளிவு கிடையாது, இந்த விளக்கம் தான் இருக்குது, அவ்வளவுதான். இதுக்கு அப்புறம் வந்து இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. அந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறையும் டைம் இருந்தால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எங்க அடக்கம் செய்யப்பட்டாங்கிறது, சிலோன்ல அடக்கப்பட்டாங்களா அல்ல பைத்துல் முகத்தஸ்ல அடக்கப்பட்டாங்களா, பல்வேறு கருத்து வேறுபாடு. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, ராமேஸ்வரத்துல 2 கபர் இருக்குது, ஹாபில் காபில் கபர்னு சொல்லி, அது பொய். அது ஹாபில் காபில் கபர்லாம் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா சரி அப்படியா ஹாபில் காபில் தர, அது ஒரு தர்காவாக்கி அங்க பாத்தி ஆகிட்டு எல்லாம் நடக்குது. அங்க கொலகாரன் ஹாபிலுக்கு அல்லாஹ் காபில் கொலகார உலகத்துல எல்லா கொலைக்கும் அவன் பங்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறான். அவருக்கு அங்க தர்கா கட்டி அவுலியாவாக்கி பாத்தியெல்லாம் ஓதிட்டு இருக்காங்க. அந்த ராமேஸ்வரத்தில் உள்ள ஹாபில் காபில்லாம் வந்து உண்மையான ஹாபில் காபில் இருக்க வாய்ப்பு. ஏன்னா வந்து ஹாபில் வந்து முன்கூட்டியே ஹாபில கொலை பண்ணிடுறான், கொலை பண்ணி அவர் எங்கேயோ அடக்கம் பண்ணிடுறான். கரெக்டா காபில் வந்து அப்படியே ஹாபில் பக்கத்துல இருந்து படுத்துட்டாரு அடக்கமாயி. 2 கபர் அடுத்தடுத்தாப்புல. ஹதீஸ்ல 60 அடி வரதுனால இவங்களுக்கு மட்டும் 60 அடி கபர் இங்கே அந்த ஊர்ல இருக்கும். நீ பாருங்க, ராமேஸ்வரம் போய் போய் பாருங்க, கடற்கரை ஓரத்துல இருக்குது ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல, நான் போய் பார்த்துருக்கிறேன். அதனால ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எங்க அடக்கம் பண்ணாங்க எந்த தெளிவான ஆதாரம் இல்லை. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நிறைய படிப்பினை நமக்கு கற்றுத்தரான். அந்த படிப்பினைகளை பெற்று இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கை நடைமுறைப்படுத்த ஆரம்பித்து விட்டால் இன்ஷா அல்லாஹ் மறுமையிலே நிச்சயமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்திலே நேரில் பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை நம்ம எல்லாருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உட்கார